அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். எல்லாருக்கும் நான் பேசுறது விளங்குதா? எஸ். ஓகே. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். முதல் நிகழ்வின் துவக்கத்திலேயே கேட்காமலே வீடியோ ஆன் பண்ணி அழகான ஸ்மைலிங் போல் வச்சுட்டு நம்மளுக்கு லோஃபும் கொடுத்துட்டு இருக்கிற அத்தனை நண்பர்களுக்குமே எஸ்பெஷலி ஐயப்பன், பட்டுக்கோட்டை, தர்ஷினி தேவி, லட்சுமி, வெர்னிஷா, தங்கம் எல்லாரையும் பேர் சொல்லி அட்ரஸ் பண்ணணும், வெல்கம் பண்ணணும் ஆசையா இருக்கு. டைம் ஆயிரும். அதனால தயவு செய்து உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணுங்க. இந்த மாதிரி முகத்தை காமிச்சு பார்க்கும் பொழுது, அதாவது நிகழ்வுல பங்கு பெறும் பொழுது உங்களுக்குமே பாத்தீங்கன்னா உங்க டைம் 1.5 மணி நேரம் இந்த நிகழ்வுல நான் கலந்துக்கணும்னு உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தேடுதல்ல தான் வந்திருக்கீங்க. சோ இந்த முழுமையா நீங்க பங்கு பெறணும் அப்படின்னா வீடியோவை ஆன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களுடைய நன்மைக்காக. இல்லைனாக்கா நம்ம வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அந்த டைம்ல யாராவது ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், உடனே நம்ம அங்க இருந்து ட்ராக் பண்ணி போக போக எந்த நேரத்துல உங்களுக்கு வர வேண்டிய வார்த்தை, உங்களுக்கு வர வேண்டிய டைம்ல அது மிஸ் ஆயிரும். சோ இது உங்களுடைய சகோதரியோட வேண்டுகோளா எடுத்துக்கோங்க. வேண்டுதலுக்கு இணங்க ஒவ்வொரு ஆளா வீடியோ ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. ஒரு ஸ்மார்ட் போன் 1 மணி நேரம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இது நோபஸ்தா வழங்கும் தொழில் முனைவர் முன்னேற்ற நிகழ்வு. நான் மோகனா விஜயகுமரன், இந்த நிகழ்வின் தொகுப்பாளர். இது ஒரு 1.5 மணி நேர நிகழ்வு. சோ இந்த நிகழ்வை நமக்காக வழங்குபவர்கள் நோபஸ்தா. அப்படின்னும் போது நோபஸ்தா யாரு? நோபஸ்டார்னு பார்க்கும் பொழுது பொதுவா ஒருத்தவங்க ஒரு என்டர்பிரினர் துறையை தாண்டி போறாங்க, அதாவது ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படின்னு பாக்குறப்ப அவங்க எந்த பிசினஸ்ல ஈடுபடுறாங்களோ அது சம்பந்தப்பட்ட நுணுக்கங்கள் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். ஆனா அதுலயும் ஸ்கில்ஸ் அப்படின்றது இருக்கா, அவங்க அதுக்காக இனிஷியேட்டிவ் எடுத்து கத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு கேள்விக்குறி. அதை தாண்டி இந்த நோபஸ்டா தூங்குவதற்கு மெயின் காரணமா இருந்தது என்ன அப்படின்னாக்கா, ஒரு தொழில் முனைவரா இருக்கக்கூடியவங்க வியாபார கல்வி தெரிஞ்சிருக்கணும், நுணுக்கம் தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி தன்மை மாற்றம். அந்த துறையில நீங்க சஸ்டெயினா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா உள்ளுக்குள்ள நம்ம எங்கெங்க விஷயங்களை நம்மள ஷார்ப்பனா பண்ணிக்கணும், எந்தெந்த விஷயங்களை நம்ம மாற்றி அமைச்சுக்கணும், ஒரு தரமான தொழில் முனைவரா ஆகணும்னா இதுக்குதான் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்வை ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோலன் குளோபல் 15 ஆண்டுகளாக 45 நாடுகளில் அழகு மற்றும் ஆரோக்கியம் தொடர்புடைய பொருட்களை விநியோகிக்கும் ஒரு நிறுவனம். மலேசியாவில கடந்த 5 ஆண்டுகள் கிட்ட ஆக போது. இந்த 5 ஆண்டு காலங்கள்ல பல தொழில் முனைவர்களை உருவாக்கியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை துறையில பல மாற்றங்களை ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா எஸ்பெஷலி ட்ரீம் காஸ்ட் நிறைய பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. பல பேர் 5 ஃபிகர் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தரமான அவங்களுக்குள்ள ஒரு நிதானம், இந்த மாதிரி நல்ல நல்ல குவாலிட்டிஸ் வளர்த்திருக்காங்க. சோ இந்த நேரத்துல நம்மளுடைய ஏற்பாட்டாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னோட ஒரு ஸ்கிரீன் கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் கிட்ட வீடியோ ஆன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றீங்க. நன்றி நன்றி நன்றி. இப்ப உங்களை நிகழ்வு உள்ளுக்கு கொண்டு போறேன். சோ அதுக்கு முன்னுக்கு நீங்க எல்லாரும் என்ன மாதிரியான சீக்கிரம் இந்த நிகழ்வுக்கு ரொம்ப ஆர்வமா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களோட இமோஷன் அதை கொஞ்சம் பாக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ என்ன பண்ணுங்கன்னா இமோஜி பட்டனுக்குலாம் போய் கஷ்டப்பட வேணாம். உங்க கையால இப்படி இந்த மாதிரி ஒரு இமோஜி செஞ்சீங்கன்னா உங்களை செஞ்சுட்டீங்க. நன்றி நன்றி நன்றி. இன்னைக்குள்ள டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தலைப்பு. நோபஸ்டாக்கு இதுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். த மேஜிக் ஆஃப் கிராட்டிடியூட். இந்த கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லும் பொழுது திருக்குறள் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய வருடங்களுக்கு முன்பதாக பல்லாயிரம் குறள்கள் அதுல இருந்தாலும் நன்றி உணர்வுக்குன்னு ஒரு 10 குறள்களை திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. சோ அதுல ஒரு குறளை மட்டும் நான் இங்க முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. இதோட விளக்கம் என்னன்னா, ஒரு பெரிய பெரிய பாவம் செஞ்சிருக்கான், என்ன மாதிரி கொடுமையான பாவங்கள் செஞ்சவங்களுக்கு கூட அவங்க பாவம் கழியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கான். ஆனா யார் ஒருவர் தனக்கு கிடைச்ச நன்றிய மறக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த பிறவியிலும் புண்ணியமோ அந்த பாவத்துக்கான மோட்சமோ கிடைக்காது அப்படின்றத நான் சொல்லுங்க. திருவள்ளுவர் பல வருடங்களுக்கு முன்பதாக சொல்லியிருக்காரு. இத எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, எதுக்காக 10,000 குறள்கள்ல நன்றி உணர்வுக்குன்னு இவ்வளவு விஷயங்களை அவர் ஆழமா சொல்லியிருக்கணும்? அது ஃபர்ஸ்ட் திங். அது போக இன்னைக்கு நம்ம பிசினஸ் டாக்னு சொல்லியிருக்கோம், தன்மை மாற்றத்துக்குன்னு சொல்றோம். அதுக்கும் இந்த கிராட்டிடியூட்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த நன்றி உணர்வை நம்ம பிராக்டிஸ் பண்றதன் மூலமா, இல்ல நன்றி உணர்வு தான் என்ன, அது எப்படி அன்றாட லைஃப்ல நான் பிராக்டிஸ் பண்றது, இதுக்கும் என்னோட வெற்றிக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கும் எனக்குமே என்ன கனெக்ஷன்,
இதுக்கும் என்னுடைய தனி மனித வளர்ச்சிக்கும் என்ன விஷயங்கள் அதுல கலந்திருக்கு, இது அத்தனையுமே டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபர்கள் அவங்க லைஃப்ல பயன்படுத்தியிருக்காங்க. அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில வளர்ச்சிகள் தொடர்ந்து அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த விஷயம் அவங்களுடைய அனுபவத்தின் மூலமா வரப்போகுது அப்படின்றதுனால மீண்டும் உங்களுடைய சகோதரியா நான் உங்ககிட்ட வேண்டி கேட்கக்கூடியது என்னன்னா, உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. அதுக்கு முன்பதாக உங்க கையில ஒரு பேனா இருக்கா? இல்லைன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து புத்தகம், பேப்பர்ல தான் எழுதாதீங்க, புத்தகத்துல எழுதுங்க. அப்பதான் நீங்க புரட்டி திரும்பி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். முதல் அங்கமாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நபர் இவங்க எல்லாம் ஆஃப்கோர்ஸ் நன்றி உணர்வு அப்படின்றது நிறைய படிச்சிருப்போம். என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு தமிழ் பள்ளியில இந்த விஷயத்த ஒரு உயர்ந்த நெறியா நான் படிச்சிருக்கேன். ஆனா அது எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல வாழ்க்கையில சீக்ரெட் நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா டத்தின் எஸ் காவேரி கிட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் நான் கத்துக்கும் போது அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்தாலும் இந்த ஒரு டாபிக்க தனியா எடுத்து கிராட்டிடியூட்னா என்ன, உங்க அன்றாட லைஃப்ல இதை நீங்க ஏன் கடைபிடிக்கணும், இதை எந்தெந்த வழியில நீங்க கடைபிடிக்கணும், அதை கடைபிடிச்சீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் உருவாகும் அப்படின்றத அவங்க சொல்லி கொடுக்கும் போது, அவங்க அனுபவத்தோடு சொல்லி கொடுக்கும் போது அதை நான் கொஞ்சம் ரொம்ப இல்ல, நீங்க மேபி நல்ல பார்ட்டிசிபா இருப்பீங்க, எல்லாத்தையும் உள்வாங்கி பிராக்டிஸ் பண்ணுவீங்க. நான் இத்தனை வருடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணும் பொழுதே நிறைய மாற்றத்தை பார்க்க முடியுது. சோ உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் இவங்களோட செக்மெண்ட் முடியும் போது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வார்த்தையை இங்க கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேடுதலோட இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு வந்தீங்களோ அதுக்கான ஆன்சர் நிச்சயம் கிடைக்கும். நீங்க நல்ல பார்ட்டிசிபனா இருந்து இப்ப எப்படி வீடியோ ஆன் பண்ணி முழு கவனத்தோட கேட்டுட்டு இருக்கீங்களோ அந்த கவனத்தோட அடுத்த அங்கத்திலையும் கேளுங்க. இவங்க யார் அப்படின்றத இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டே இருக்கலாம். பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடத்திட்டத்தை முடித்து ஒரு பெண் தொழில் முனைவர், எழுத்தாளர், பேச்சாளர், குளோபல் சயின்ஸ் பவுண்டேஷன் அமைப்பின் மூலமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பாடத்திட்டத்தை பயின்று அவங்க பிராக்டிஷனரா இருந்து பல பேருக்கு இப்போ ஒரு முன்னுதாரணமான ட்ரெயினரா இருக்காங்க. நேரத்தை தாமதிக்காமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஷனர் அண்ட் ட்ரெயினர் ரத்தின் எஸ் காவேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ரத்தின் எஸ் காவேரி. தேங்க்யூ மிஸ் மோனா. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். லவ் யூ லவ் யூ லவ் யூ. 2 வீக்ஸ் கழிச்சு திருப்பி சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இன்னைக்கான தலைப்பு மேஜிக் ஆஃப் கிராட்டிடியூட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு டைட்டில்னு நான் சொல்லுவேன். அண்ட் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் திஸ் செஷன் எனக்கு ஃபீட்பேக்கு மனசார இந்த ஃபீட்பேக்கை எவ்ரி செக்ஷன் முடிச்சிட்டோன்னு எனக்கு அனுப்புறவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிகாஸ் யோர் ஃபீட்பேக் மேக்ஸ் மீ டு ஃபீல் குட். அண்ட் எங்கெல்லாம் நான் இன்னும் சரியா கொடுக்கலாம், எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியா உங்க ஃபீட்பேக் மூலியமா எனக்கு கிடைக்குது. அண்ட் லேட்லி டார்கெட் சில கம்பெனில டார்கெட்லாம் இருந்துச்சு, சில பேர் எல்லாம் அதை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் யூ ஹவ் அச்சீவ் யுவர் டார்கெட். ஐம் சோ ஹாப்பி. அதில் சில பேர் பர்சனலாக எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தி நிறைய விஷயம் லாஸ்ட் மினிட்ல மிரிக்கல் நடந்துச்சு, நாங்கள் இதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு. விஷ் யூ ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். ஆல்சோ சம் ஆஃப் யூ பிஎம் தட் நான் புது வீடு வாங்கியிருக்கேன், காடி வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி லவ் யூ லவ் யூ லவ் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு நிறைய போட்டு எனக்கு பிஎம் பண்ணீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன், மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் யூ. இவ்வளோ தூரம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு வாழ்க்கையிலையும் மேஜிக்கல் மூவ்மெண்ட் நடந்திருக்குன்ற போது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே, come back to the session, magic of gratitude. இப்போ மேஜிக் ஆஃப் கிராட்டிடியூட் சொல்றதுன்னா, மேஜிக்னா மாயாஜாலா. ஓகே, இந்த மாயாஜால பாத்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தையா இருக்கிற போது மேஜிக் நம்மள அதிகமா நம்புவோம். உதாரணத்துக்கு ஒரு பல்லு உடைஞ்சிருட்டுமே, அந்த பல்லு உடைஞ்சிட்டா கூட நம்ம கண்ணாடியில போய் நம்ம முகத்தை நம்ம பாக்குற போது நம்மளுக்கு ஐயோ பல்லு உடைஞ்சிருச்சாங்க, அப்படிலாம் ஆயிடுச்சு முகம், அப்படிலாம் எதுவுமே இருக்காது, சிரிக்கும். டூ தட் ஐம் ஷூர் நீங்களும் ஏதாச்சும் பண்ணிருப்பீங்க. நான் பண்ணிருக்கேன் சின்ன பிள்ளையில. சிரிச்சு பார்ப்பேன், இங்க மட்டும் தனியா ஓட்டை இருக்கு, ஐம் சோ எக்ஸைட்டட். ஏன்னா அதோட சேர்த்து சொல்லுவாங்க, அந்த பல்லு சேர்த்து வச்சா அந்த டூட்டோட ஏஞ்சல் ஃபேரி டேல்ஸ் வரும், அதை கலெக்ட் பண்றதுக்கு. அதுக்குன்னு அதை ஒரு பாட்டில போட்டு அடைச்சி சேர்த்து வச்சிருப்பேன். அந்த மாதிரி நீங்களும் வச்சிருக்கீங்களா? ஐ பிலீவ் யூ ஆல்சோ டு
that because it's like very excitement moment. அது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட். அந்த ஃபேரி ஒரு ஏஞ்சல் வந்து அதை எடுக்கும் அப்படின்னு கூட நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த கற்பனையில ஒரு லிமிட் இருந்ததே இல்லாம இருந்த ஒரு சோல் தான் நம்ம எல்லாமே. ஸோ அப்ப இந்த மாயாஜாலவை பல வகையில அனுபவிச்சோம். நம்ம கிடைக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து நிறைவேற்றியிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். லைக் டாய்ஸ் பேட்ஸ், பென்சில் கேஸ், புக்ஸ் எதுவா இருக்கட்டும், அப்பா அம்மா கிட்ட யார்கிட்டயும் கேட்டு நம்மளுக்கு அது கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மாயாஜால வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தவங்க தான் நாம. ஆனா அந்த மேஜிக் இப்ப நம்ம லைஃப்ல என்ன ஆச்சு? அப்ப இந்த மைண்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உள்ளுக்கு வர்றபோது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற போது அந்த மாயாஜால விஷயத்த நம்ம வாழ்க்கையில நம்ம இழந்துட்டோம். ஸோ கிராட்டிடியூட் அப்படின்றது நிறைய பேரு நன்றி உணர்வு மட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் கிராட்டிடியூட்ன்றது லெட் மீ டெல் யூ இஸ் நாட் ஒன்லி தேங்க்ஸ். நன்றி உணர்வு மட்டும் கிடையாது. மத்தவங்களை பாராட்டுறது, மத்தவங்களை வாழ்த்துறது, எப்பவுமே சந்தோஷமா நம்ம நிலையை வச்சுக்கிறது, இது எல்லாமே கிராட்டிடியூட். மத்தவங்களுக்கு தேவைன்ற போது நம்மளோட அட்டென்ஷனை, கவனத்தை கொடுக்கறது, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கிராட்டிடியூட்ல தான் அடங்கி இருக்கு. ஸோ நவ் ஆஸ் யூசுவல் உங்களுக்கான கேள்வி, எத்தனை பேரு உங்க வாழ்க்கையில இந்த கிராட்டிடியூட்டை அன்றாட வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றீங்க? Can you put a yes or no in your chat box? Datin, thank you for this wonderful opportunity. எல்லாம் சொல்லியிருக்கீங்க. Thank you. சில பேர் நோ போட்டிருக்கீங்க, சில பேர் எஸ் போட்டிருக்கீங்க. எஸ், பி ஹானஸ்ட் பிகாஸ் திஸ் செக்ஷன் உங்களுக்கு ஹானஸ்டா இருந்தீங்களா நிறைய விஷயம் உங்களுக்கு ஓப்பனிங் கிடைக்கும். இந்த செக்ஷன் முடிஞ்சு நீங்க போறதுக்கு முன்புக்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்கும். அப்படிப்பட்ட செக்ஷனை நான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன். ஸோ பி ட்ரூத்ஃபுல் டு யுவர் செல்ஃப். சம்டைம்ஸ் நோ. உணவுக்கு எப்போ சாப்பிட்ற போதாச்சும் எப்ப பார்த்து நன்றி சொல்லிட்டு சாப்பிட்றீங்களா, இல்ல வந்த வேகத்திலே பசிக்குது அப்படி சாப்பிட்றீங்களா? சின்ன சின்ன விஷயத்துல நீங்க கவனிக்கலாம். ஐ யூ பீயிங் கிரேட்ஃபுல் டு எவ்ரி திங்ஸ் இன் யோர் லைஃப் டுடேல இருந்து? வனஜா தேங்க்யூ. சத்தியமா இல்ல மேம். வெரி குட். சத்தியம் பண்ணி சொல்றீங்க. வெரி குட், எக்ஸலன்ட். சில பேர் சிரிக்கிறீங்க. ஐயோ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா I'm going to tell you. ஏன் இதை நான் கேட்கறேன்னா இதுல பெரிய விஷயம் அடங்கி இருக்கு. இன்னைக்கு நிறைய உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஓகே, கிராட்டிடியூட் ஃபார் மை ஃபுட். ஓகே, சில பேர் நோ, சில பேர் எஸ். இஸ் ஓகே. லெட்ஸ் see what's happening. நம்ம கிராட்டிடியூட்டா இருந்தோம்னா என்ன மாதிரியான சக்தி இல்ல மாய ஜாலன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிப்போம். Can you see my screen? Is that clear? Okay, good. Okay, இப்ப டீல் என்னன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் நன்றி சொல்றது கிராட்டிடியூட் கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் இருக்கும். ஆனா இப்ப சொன்ன ஒரு சிம்பிளான விஷயம், அன்றாட நம்மளுக்கு உணவு இருக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த சாப்பாட்டுக்கு நம்ம முதல் நன்றி சொல்றோமா? நம்மளுக்கு வேலைக்கு போறதுக்கு ஒரு வாகனம் இருக்கு, இல்ல காசு இருக்கு, இல்ல வாட் எவர் தட் யூ நீட்னு சொல்லக்கூடிய பொருள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுக்கு அன்றாட நீங்க அதுக்கு நன்றி சொல்றீங்களா? இப்ப இந்த விஷயம் என்னன்னா, இந்த கிராட்டிடியூட்ல அடங்கக்கூடிய மிகப்பெரிய சீக்ரெட் என்னன்னா, இருக்கிறதுக்கு வரப்போறதுக்கும் இல்ல கிடைக்கிறதுக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க. அது இயல்பு. கிடைச்சோடனே எக்ஸைட்டட் வா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இருக்குது நம்மளுக்கு. இப்ப சின்ன காடி இருக்கு, இன்னும் பெரிய காடி இன்னும் வரல. அதுக்கு முதல் நீங்க நன்றி சொல்றீங்களா? சாப்பாட்டு நீங்க சாப்பிடுறீங்க, நல்ல சாப்பாட்டா இல்ல, பட் யூ ஹேவ் ஃபுட். உங்க வயிறை நிறைக்கிறதுக்கு ஒரு சாப்பாட்டு இருக்கு, உணவு இருக்கு. அதுக்கு நீங்க நன்றி சொல்றீங்களா? இப்படின்னு பார்த்தா நிறைய விஷயத்துக்கு நான் லிஸ்ட் போட்டுக்கிட்டே போடலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயத்தை இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம நன்றி கொடுத்தாதான் நம்ம இந்த ஈர்ப்பு சக்தியை ரொம்ப சுலபமா பயன்படுத்த முடியும். அதுக்கு உருவாக்கக்கூடிய நம்மளுக்கு என்ன வேணும்ன்றது உருவாக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம ரொம்ப சுலபமா அதை அடைய முடியும்னு இந்த ஈர்ப்பு விதியில சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கிராட்டிடியூட்ன்றதே அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி, காந்த அலைகள் அதுக்கு தனியாவே உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்க வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க நிறுத்தி நிதானமா செக் பண்ணி பாருங்க. அன்றாட வாழ்க்கையில நீங்க இருக்கிறதுக்கு நீங்க நன்றி சொல்றீங்களா? இப்ப நம்ம பார்த்தோம்னா, இப்போ உதாரணம் எடுத்துக்குங்க. ஒரு கணவர்கிட்டே நம்ம சொல்றோம், ஐயோ இன்னைக்கு வந்து நீங்க நல்லா இருக்கிறீங்க, எனக்கு எப்ப போய் நீங்க கேர் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு வகையில தேங்க்யூ சொல்றீங்கன்னு வச்சுக்கோமே. என்ன செய்வாரு? அது குறைப்பாரா? இன்னும் அதிகமாயி என்னோட பொண்டாட்டி பாராட்டுறால, இன்னும் கொஞ்சம் செய்வோமே. அதே போலதான் ஹஸ்பண்டுக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிட்ட சொல்ற போது, இன்னைக்கு தோசை நீ சுட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு, மறுநாள் ஒய்ஃப் குறைச்சு சமைப்பாங்க நினைக்கிறீங்க? இன்னும் விதவிதமா செஞ்சு கொடுப்பாங்க.
அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். எந்த விஷயத்தை நீங்க அதிகமா பாராட்டுறீங்களோ, இல்ல நன்றி உணர்வோட இருக்கிறீங்களோ, அது வந்து உங்களுக்கு அதிகம் கிடைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த கிராட்டிட்யூட். அந்த விஷயத்துல நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்கள செக் பண்ணிக்கங்க. பிகாஸ் இதுல நம்ம தெளிவா இருக்கிறதுக்கு நம்ம நன்றி செலுத்தாட்டினா, நம்மளோட எனர்ஜிய நம்மளே பிளாக் பண்ணிக்கிறதுக்கு சமம். சோ தி லா ஆஃப் கிராட்டிட்யூட் வந்து இந்த யூனிவர்சல்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லான்னு சொல்றாங்க. பிகாஸ் நீங்க அந்த கிராட்டிட்யூட் உணர்வுல இருக்கிற போது என்ன நடக்குது நமக்குள்ள இருந்து பார்த்தா ஹை வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சில இருக்குமா. அப்ப அந்த சிக்னல் யூனிவர்ஸ்க்கு போற போது அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்குமா. அதுல வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிராட்டிட்யூட்டை பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு வந்து அது மேனிஃபெஸ்டேஷன் வந்து 10 டைம்ஸ் ஃபாஸ்டர்ன்னு சொல்றாங்க. அது என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்ச ஒரு உண்மை அது. சோ அதனால அது முழுமையா நான் ஏத்துக்கிறேன். அண்ட் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கிராட்டிட்யூட் மத்தவங்கள வாழ்த்துறதோ, இல்ல பாராட்டுறதோ, இல்ல நன்றி உணர்வுல இருக்கிறதோ, அத நீங்க பிராக்டிஸ் பண்ற போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட் செட்டே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆற்றல் சக்தி இந்த கிராட்டிட்யூட்டுக்கு இருக்கு. நம்மளோட இமோஷனை மாத்தக்கூடிய சக்தி இருக்கு. அப்புறம் பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சில தேவையில்லாத நம்ம அனுபவிக்கிற போது, இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்துற போது நம்மளுக்கு ஒரு ஒரு ஃபீல் குட் அண்ட் தென் யூ ஃபீல் வெரி ஆக்டிவ். சடன்லி யூ ஃபீல் வாவ். அப்ப இன்ஸ்டன்டா நம்ம பாடியில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த மாத்தக்கூடிய தன்மை இந்த கிராட்டிட்யூட்டுக்கு இருக்கு. அதுல ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, செரோட்டோனின் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து அந்த மூட்டுக்கு தக்காப்புல உள்ள கெமிக்கல் பாடியில இருந்து வெளியாக்குறது. இந்த கிராட்டிட்யூட்டை பிராக்டிஸ் பண்ற போது அது ரொம்ப அளவுக்கு மீறி சுருக்குமா. அது நல்ல தானாவே சுரக்குமா. அப்ப அது சுரக்கிற போதே பாடி செல்ஸ்க்கு என்ன வேணும், நல்ல உணர்வு இருந்தா அதே அதை ஹீல் பண்ணிக்கும். இந்த ஒரு விஷயம் கூட இந்த கிராட்டிட்யூட்ல நடக்குது. சோ இட் கேரிஸ் அ வெரி வெரி ஹை வைப்ரேஷன். மிஸ் மோனா ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. இந்த திருக்குறள்ல எப்படி வந்து அந்த டெங்கிங்க பத்தி எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு அதுல ஒருத்தர் கூட திருப்பி மிஸ் மோகன் ஐ திங்க் திருப்பி சொல்லுங்க மிஸ்னு போட்டிருந்தாரு. மோனா மேபி அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ கேன் ஸ்டில் ரிப்பீட் இட் அகைன். சோ இந்த மோனம் சொல்லியிருந்தாங்க இந்த மேஜிக் பத்தி. இந்த மேஜிக்னு சொல்லக்கூடிய இந்த ரோண்டா பாய் இவங்க தான் த சீக்ரெட்ன்ற ஒரு மூவி வெளியிட்டாங்க 2006ல. அதுக்கு பிறபாட்டுக்கு இந்த மேஜிக் புக்னு வெளியாக்குனாங்க. இந்த மேஜிக் புக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இட்ஸ் அபவுட் கிராட்டிட்யூட். அதுல அவங்க கொடுத்திருக்காங்க காஸ்பல் ஆஃப் மேத்யூ இந்த ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன போட்டிருக்குன்னா, நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன ரொம்ப ஈர்த்துச்சு இந்த விஷயம். whoever has will be given more and he will have an abundance. Whoever does not have, even what he has will be taken from him. மோனாவும் அது ரொம்ப அழகா சொன்னாங்க. திருக்குறள் எப்படி போட்டிருக்கு, எப்படி அந்த பாவம் கழிக்கப்படாது நீங்க கிராட்டிட்யூட் இல்லாட்டினானே. அதே மாதிரி இந்த ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ்ல இது போட்டிருக்கிற போது இத பல மாதிரி விளங்கிக்கலாம். இந்த இந்த சென்டென்சஸ் பாருங்க, ஒரு அப்படியே ஒரு ஹேங்ல தான் இருக்கு. யாருக்கெல்லாம் இருக்கோ கொடுக்கப்படும், அதிகமா கொடுக்கப்படும், அபாண்டன்ஸ் கிடைக்கும். யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க கிட்ட இருந்து எடுக்கப்படும் அப்படின்னு போட்டு என்ன 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 இருந்தா கொடுக்கப்படும், என்ன இல்லாட்டினா எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா. எனக்கு நான் நிறையவே அந்த கேள்வி கேட்டேன். சோ அதுல உள்ள அந்த கிரேட் மிஸ்டரி, அந்த மிஸ்ஸிங் லிங்க் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, whoever has gratitude will be given more and will have an abundance. Whoever does not have gratitude, even what he has will be taken from him. அப்ப என்ன அதுல மிஸ்ஸிங்னா, யாருக்கெல்லாம் இந்த நன்றி உணர்வு இருக்கோ, அல்ல பிளெஸிங் பண்றதோ, அப்ரிஷியேட் பண்றதோ, அவங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும். அப்ப இந்த சென்டென்சஸ்ல என்ன மிஸ்ஸிங்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராட்டிட்யூட்ன்ற வார்த்தை தான் இதுல மிஸ்ஸிங்கா இருக்கு. அதே போல குரான்லயும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அது if you have grateful, I will give you more. But if you are ungrateful, verily my punishment is indeed severe. நீங்க வந்து நன்றி உணர்வோட இருந்தா உங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும். நீங்க நன்றி உணர்வு இல்லாட்டினா உங்களோட பனிஷ்மெண்ட் தண்டனை வந்து மிக கடுமையா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மிஸ் மோனா சொன்ன போல நிறைய ஹோலி புக்ஸ்ல எல்லாம் இந்த விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு வேற வேற வகையில. அப்ப இந்த மேஜிக்கோட ப்ராமிஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நன்றி உணர்வோட இருந்தா உங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும் and you will have that abundance. என் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை நான் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மேஜிக்கல் மோமெண்ட் அடையறதுக்கு. ஸோ ஐ பிலீவ் இங்க நிறைய பேர் கிராட்டிட்யூட் ப்ராக்டிஸ் பண்றவங்க இருக்கீங்க. நிச்சயம் மேஜிக்கல் மோமெண்ட் அனுபவிச்சிருப்பீங்க. சில பேர் அறிஞ்சிருப்பீங்க, சில பேர் அறியாம இருப்பீங்க. while I'm ஸ்பீக்கிங் உங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணோம், இது நடந்திருக்கு இது நடந்திருக்குன்னு கேட்ச் இட் அப். ஏன்னா சில நேரத்துல அதெல்லாம் உணர்வே இல்லாம போய்கிட்டு இருப்போம். ஸோ எல்லா நல்ல ஹோலி விஷயத்திலையும் இந்த கிராட்டிட்யூட்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு and it is a universal law.
இதை பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு நிச்சயம் அதோட நன்மை உண்டு. ஐ வில் ஷேர் மை ஸ்டாரி லேட்டர். சோ இப்ப கேள்வி என்னன்னா, என்கிட்ட எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே கிராட்டிடியூட் இஸ் அ வெரி குட் திங், நல்ல விஷயம் தானே. ஆனா நான் இந்த லிஸ்டிங் போடுற போது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்க சாட் பாக்ஸ்ல போட்டுட்டு வருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் என்கிட்ட கொஸ்டின் பண்ணிருக்காங்க. ஐ ஹேவன்ட் காட் இனஃப் மணி, எனக்கு காசு பத்தல. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ உங்க சாட்ல போடுங்க. அடுத்தது, ஐ கான்ட் ஃபைண்ட் அ பெர்ஃபெக்ட் பார்ட்னர், என்னால சரியான பார்ட்னர் தேட முடியல. ஐ டோன்ட் லைக் மை ஜாப், நான் இப்ப இருக்கிற ஜாப்பே எனக்கு பிடிக்கல, என் லீடர் எனக்கு பிடிக்கல, பாஸ் எனக்கு பிடிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கல, வாட் எவர் உங்களுக்கு என்ன பிடிக்கல உங்க புக்ல நீங்க எழுதிக்கிங்க. ஓகே. நம்பர் 4, ஐ கான்ட் பே மை பில்ஸ், என்னால பில்லு கூட கட்ட முடியலையே. அடுத்தது, நோபடி அப்ரிஷியேட்ஸ் மீ, யாரும் என்ன ஒன்றும் பாராட்டலையே, நான் மட்டும் என்னத்துக்கு பாராட்டணும். 6வது, ஐ டோன்ட் கெட் அலாங் வித் மை பேரண்ட்ஸ். சில பிள்ளைங்க இப்ப சமீபத்தில் எனக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட் பூராவே எங்க அம்மா அப்பா கிட்ட எனக்கு ஒத்தே போக முடியல, எங்க ட்ரெண்டுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்பர் 7, ஐ டோன்ட் லைக் மை அப்பியரன்ஸ், என்னோட தோற்றம் எனக்கே பிடிக்கல. இல்ல இதுல கருப்பா இருக்கலாம், வளர்த்தியா இருக்கலாம், இல்ல குண்டா இருக்கலாம், வாட் எவர், என்னோட தோற்றம் எனக்கு பிடிக்கலன்னு கண்ணாடியை பார்த்தும் சொல்றவங்க இருக்காங்க, மனசுக்குள்ள நினைக்கிறவங்க இருக்காங்க, அதுவாவே வாழ்க்கையை ஓட்டுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. மை மேரேஜ் இஸ் இன் ட்ரபிள், நான் கல்யாணம் கட்டிட்டேன் ஆனா என்னோட மேரேஜே ஒரு ட்ரபிளான வாழ்க்கையா இருக்கு. மை லைஃப் இஸ் அ மெஸ் அப்படின்னு சொல்றாங்க, என் வாழ்க்கையே ஒரு மெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மை பிசினஸ் இஸ் டவுன். ஓகே. அடுத்தது, ஐ கான்ட் கெட் அலாங் வித் மை இன்லாஸ், இதுல வேற குட்டி குட்டி மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, டாட்டர் இன்லா பிரச்சனை, சன் இன்லா பிரச்சனை, இந்த லாஸ்ன்றதே அதுல ஒரு பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் லைக் மை சில்ட்ரன்ஸ் attitude, இப்ப சமீபத்துல என்கிட்ட வர கம்ப்ளைண்ட் பேரண்ட்ஸ் கிட்டது, என்னோட பிள்ளையோட attitude எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, நாங்க நினைச்ச மாதிரி நடக்க மாட்டாங்க, டிசிப்ளின் இருக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மை ஹெல்த் இஸ் இன் அ வெரி பேட் கண்டிஷன், என் ஹெல்த் ரொம்ப பாதிக்குதுன்னு நான் லிஸ்ட் போட்டுக்கிட்டே போலாம். நான் அடுத்தது நாளைக்கு வரைக்கும் அப்புறம் என் செக்ஷன் மூட்டை வேண்டியது வரும். உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம். ஜஸ்ட் செக் இட் அவுட் அண்ட் புட் இட் அவுட், ஆனஸ்டா போடுங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். சோ இதுக்குனால இருக்கிறதுனால ஹவு கேன் ஐ பி கிரேட்ஃபுல், எப்படி நான் நன்றி உணர்வா இருக்கிறது, பாராட்ட முடியும் இல்ல பிளஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு என்ன நடக்குது, எங்க மாட்டி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, லேக் மைண்ட் செட்ல உங்களையும் அறியாமல ஒரு எனர்ஜிய சர்க்கிள் பண்ணி அதுவாவே நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்றதுக்கு சமம். So what is all this about is a list of complaints. The more you complain, the more you attract to this kind of stuff. நீங்க எதை அதிகமா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுக்கு அடுத்த அர்த்தம் என்னன்னா, அதை நீங்க அதிகமா ஈர்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம், உங்களுக்கே தெரியாமல. இதுதான் உங்களோட பிசிக்கல் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ டாக்டர் ரவி என்கிட்ட என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, ஒரு ஆளை கூட நீ ப்ராஜெக்ட் பண்ணலாம், நீ நினைச்சா அவங்கள மாத்த முடியும். அத நான் என்ன வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க, அவங்கள நான் பாராட்ட சொல்றீங்களா, நீ நல்லா வேலை செய்யற, நீ நல்லா வேலை செய்யற, நீ பாராட்ட வேணாம், நீ மனசுல அவங்க நல்லா வேலை செய்யறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அது மட்டும் நானே அவங்களுக்கு தேவையான விஷயத்த எடுக்கேட் பண்ணி சொல்லி கொடு, அப்புறம் அவங்களோட மூவ்மெண்ட பாருங்க. அந்த மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். ஆஃப்கோர்ஸ் இட் டேக் டைம் இல்லையா, ஏன்னா அது வேற ஆளு ப்ராஜெக்ட் பண்ற போது அவங்க மாறுறாங்க. அப்புறம் அவங்க லைஃப்ல வந்ததுக்கு நான் நன்றி சொல்லக்குள்ள அவங்க மாறுறாங்க. நிறைய விஷயத்த இந்த மேஜிக்கல் நடக்க ஆரம்பிச்சு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எதுக்கு நம்ம நன்றி உணர்வால அதிகமா இருக்கிறோமோ அது எல்லாமே மாறுது. இப்ப ஐ ஹேவன்ட் காட் இனஃப் மணி, ஐ ஹேவ் இனஃப் மணி பட் ஐ நீட் மோர், அது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லலாம்ல, அப்படின்னு நினைக்கலாம்ல. ஏன் எப்ப பாரு கடவுள் கொடுத்திருக்காரு, நாட் இனஃப் நாட் இனஃப் நாட் இனஃப், அதை சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு ஏக்கோவா இந்த பிரபஞ்சத்துக்கு எனக்கு பத்தல எனக்கு பத்தல எனக்கு பத்தல, அதை தான் நீங்க அதிகமா அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்ப அதே மாதிரிதான் ஐ கான்ட் ஃபைண்ட் அ பெர்ஃபெக்ட் பார்ட்னர், எனக்கு இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கோம். இந்த விஷயத்துக்கு முதல் நீங்க உணர்வுக்கு வந்துருங்க. இங்க போட்டிருக்கிற விஷயத்துக்கு எல்லாமே நீங்க ஆப்போசிட்டா அதுக்கு நன்றி உணர்வோட மட்டும் இருந்தாலே போதும். நிறைய அதுல ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுது. இது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்ங்க சொல்லியிருக்காங்க. இந்த கிரேட்ஃபுல்லா நீ எல்லாத்துலயும் இருந்தனா, கெட்டதுலயும் இருந்தனா, நல்லதுலயும் இருந்தனா ஒரு அபாண்டன்ஸ் வருது. அதுல ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுது. உங்களோட கம்ப்ளைண்ட் லிஸ்ட்ல இருந்து நீங்க அப்ரிசியேஷன் எனர்ஜி ஷிஃப்டிங்க்கு போவீங்க. அந்த அப்ரிசியேஷன் இருக்கிறனால உங்களுக்கு நிச்சயம் அதிகமான அபாண்டன்ஸ் தான் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா தி சீக்ரெட் மூவி, லா ஆஃப் அட்ராக்ஷன்,
2006 வெளியாகிச்சு. நிறைய பேர் இந்த மூவியை பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு இவங்க எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட். நிறைய விஷயத்த உருவாக்கி இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜாக் கேன்ஃபீல்ட் இருக்காரு, டாக்டர் ஜோ விட்டாலி, பாப் ப்ராக்டர், மைக்கேல் இருக்காரு, ஜேம்ஸ் ஆர்டர் இருக்காரு. இவங்க எல்லாம் ஒரு சரித்திரம் படிச்சிருக்காங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கிராட்டிடியூட்ன்றது ஒரு காந்த அலைகள்னு சொல்றாங்க. ஒரு மேக்னெட்டிக், ஒரு காந்த சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத அதிகமா நீங்க கடைபிடிக்கிற போது அது மேக்னடைஸ் பண்ணுது. இது பிரபஞ்சத்தோட நீதி. அதனால இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்றதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராட்டிடியூட். இத டெய்லி லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப சுலபமா வேலை செய்யும் அப்படின்றாங்க. எஸ், என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய உண்மை. அண்ட் மிஸ்டர் ஜாக் கேன்ஃபீல்ட நாங்க தாய்லாந்துல மீட் பண்ற போது அவரு சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப வரைக்கும் அவர் பெரிய சாதனை எல்லாம் படைச்சிட்டாரு. ஆனா இப்ப வரைக்கும் அவர் காலங்கத்துல எந்திரிச்சு 7 பேருக்கு இல்ல 7 விஷயத்துக்கு கிராட்டிடியூட் லிஸ்ட் இன்னமும் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொன்னாரு. ஏன்னா அதுல அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி இருக்குன்னு. அப்ப இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு கதை சொன்னாங்க. என் மனசை ரொம்ப தொட்ட ஒரு விஷயம். ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இந்த கிராட்டிடியூட் பத்தி நான் ஏற்கனவே ஒரு சாப்டர்ல பேசுற போது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அந்த கிராட்டிடியூட் ஸ்டோன் எவ்வளவு முக்கியமானது இருக்கு. சி திஸ் இஸ் மை கிராட்டிடியூட் ஸ்டோன். எப்பவுமே என் பக்கத்துல வச்சிருப்பேன். எப்பெல்லாம் எனக்கு நன்றி ஃபீல் வருதோ இந்த கல்வெட்டு செலுத்துவேன். தேங்க்யூ. இப்போ மோனா எனக்கு நல்லது செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த டேல ஒரு டீ கடை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு முர்த்தாப்பா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலேன், அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி இதுல நான் என்னோட நன்றியை செலுத்துவேன். ஓகே, சோ அந்த மாதிரி ஐ பிலீவ் சம் ஆஃப் யூ ஆர் பிராக்டிசிங் தி கிராட்டிடியூட் ஸ்டோன். இந்த ஸ்டாரியில எனக்கு ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒருத்தர் அவர் ஒரு நபரை இன்னொரு கண்ட்ரில போய் மீட் பண்ணுவாரு. அவரை போய் பாக்குற போது அவர் இந்த கல்லை வச்சிருந்தாராம், கிராட்டிடியூட் ஸ்டோன்னு. அப்ப அவர் கேட்டாராம், அந்த ஆப்பிரிக்கன் காய் அவர் நபர்கிட்ட கேட்டாராம், இது என்னது கிராட்டிடியூட் ஸ்டோன், கல்லு, வெறும் கல்லு தானே, இதையா வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரா, இல்ல இது என்னோட தேங்க்ஸ் கிவிங். அந்த அன்னைக்கு என்னெல்லாம் எனக்கு நல்லது நடந்துச்சோ அதுக்கு நான் நன்றியை இந்த கல்வெட்டு செலுத்தி இதை ஒரு சக்தியா நினைச்சு நான் என் பெட்டுக்கிட்ட வச்சு தூங்கிடுவேன். அதுல நிறைய மிரிக்கல்ஸ் எனக்கு நடந்திருக்கு, நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு ரொம்ப இயல்பா சொல்லிட்டு அவரு போயிட்டாராம். அப்ப இவருக்கு ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கு. அந்த டைம்ல அவர் சொல்லல. அவர் ஊருக்கு திரும்பி போயிட்டாராம். அங்க இருந்து அவர் ஒரு இமெயில் போட்டாராம் அந்த ஃப்ரெண்டுக்கு. என்ன போட்டாருன்னா, அவரோட மகன், இது உண்மையான பையன், இவருக்கு ரொம்ப சீக்கா இருக்காரு. இவருக்கு ஒரு ரேரான டிசீஸ். கடவுள்னால டாக்டர்னால காப்பாத்த முடியல சொல்லிட்டாங்க, கை விட்டுட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா நீ அன்னைக்கு இந்த கிராட்டிடியூட பத்தி நீ அதிகமா என்கிட்ட பேச, எனக்கும் அந்த கல்லு கிடைக்குமான்னு. அவர் ஒரு மாதிரி சிரிச்சாராம். கல்லா? ஓகே, இது சாதாரண கல்லு தான், அதுக்கு நான் உயிர் கொடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு மிராக்கிள் நடக்குது பிகாஸ் ஆஃப் த கிராட்டிடியூட். ஓகேன்னு இது ரொம்ப சீரியஸா இருக்காரு அந்த பையன் அப்படி சொல்லிட்டு அந்த கல்ல கடலோரம் போய் தேடி அந்த கல்லு நல்ல நல்ல கல்லா எடுத்து பொறுக்கி சுத்தம் பண்ணி அவருக்கு அனுப்புனாராம். அந்த கல்லு அவரும் கிராட்டிடியூட் செலுத்தினாராம் அந்த கல்லுக்கிட்ட. அது எழுதி செலுத்தினாராம் அந்த கல்லுக்கிட்ட. மை சன் இஸ் ஹெல்த்தி, மை சன் இஸ் பீன் ஹீல்ட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தி மேஜிக்கல் வேர்ட் அதிகமா பாவிச்சிருக்காரு. ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிராட்டிடியூட் ஸ்டோன் அந்த பையனை முழுமையாவே ஹீல் ஆக்கிருச்சா. ஒரு மருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காம அந்த நன்றி உணர்வு கொடுத்த பிறபாட்டுக்கு அவர் ஹெல்த்தி ஆகி நல்லா விளையாடுற போட்டோவை அவருக்கு பிடிச்சு அவருக்கு அனுப்புனாரு. அந்த படத்துல வந்த காட்சி தான் இது. நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்றேன். பிகாஸ் என்ன ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயம், அந்த கிராட்டிடியூட்ல என்ன மாதிரியான சீக்ரெட் இருக்கு அப்படின்னு. அதே போல மிகப்பெரிய சிறந்த சயின்டிஸ்ட் ஐசக் நியூட்டன், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எவ்ரி ஆக்ஷன் there is always a opposite and equal reaction. இப்ப போய் நம்ம ஒரு கழுதியை போய் தட்டுன என்ன செய்யும், பின்னால கால எட்டி உதைக்கும் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அப்ப இவரோட இந்த கோட்டுக்கு நம்ம கிராட்டிடியூட்ட ஈடுபடுத்தி பார்த்தா, இந்த கிராட்டிடியூட் டு நியூட்டன்ஸ் லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, நம்ம ஒவ்வொரு நன்றி உணர்வு கொடுக்கிற போதும் அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் என்னன்னா நம்ம ரிசீவ் பண்ணுவோம், அதிகமாவே ரிசீவ் பண்ணுவோம்னு சொல்லுது. சோ நிறைய பேரு சயின்டிஸ்ட், ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ்ல எல்லா வகையிலுமே நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இந்த கிராட்டிடியூட்டுக்கு மாபெரும் சக்தி உண்டு. இந்த சக்தி எப்படி என் வாழ்க்கையில நான் பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு தடுமாற்ற நிலையில நான் இருக்கிற போதுதான் நிறைய விஷயம் டாக்டர் ரவி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா பக்கத்திலே இருக்கிறவங்க சொல்ற போது சில நேரங்கள்ல நம்ம அதை மதிக்க கூட மாட்டோம். என்ன ஒரு நன்றி உணர்வு கொடுத்துட்டா எல்லாம் நல்லா போயிருமா அப்படின்னு ஒரு அலட்சியம் இருக்கும். பட் நிறையவே நான் அவர்கிட்ட இருந்து கத்துட்டேன். பிகாஸ் ஹி ஹஸ் பீன் அ வெரி
இன்ட்ரெஸ்டிங் ரோல் மாடல் ஃபார் மீ. நிறைய விஷயம் அவர் வந்து எப்பவுமே என்ன செய்வாருன்னா, பிராக்டிஸ் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு சரியா நடக்குதா அப்படின்ற பிரபாட்டுக்கு தான் சொல்லி கொடுப்பாரு. அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவர் வந்து வெரி ரிசல்ட் ஓரியன்டேட்டட்ன்றத வந்து நான் வந்து லீவிங் மாஸ்டராவே பார்த்திருக்கேன். எதுவுமே அவர் பிராக்டிஸ் பண்ணாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம சாதிக்காம பேச மாட்டாரு. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல ஒரு ஒரு ரிசல்ட் கிடைச்சாதான் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அந்த வகையில அவர் இந்த கிவிங் டைம்ஸ பத்தி சொல்ற போது எனக்கு வந்து எஸ், அவர் வந்து இத பிராக்டிஸ் பண்ணி நெறைய சாதிச்சிருக்காரு. எதுவுமே இல்லாமலே அவர் எப்பவுமே இந்த தேங்க் யூ உணர்வு, மத்தவங்கள வாழ்த்துறது, மத்தவங்க சாதிச்சா அத நெனச்சு சந்தோஷப்படுறது, அவங்கள பிளெஸ் பண்றது, அப்ரிஷியேட் பண்றதெல்லாம் அவர்கிட்ட வந்து ஒரு ரொம்ப இயல்பான கேரக்டரா நான் பார்த்திருக்கேன்னு வச்சுக்கலாமே. அப்ப அவர் இத பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது, சில நேரங்கள்ல பிசினஸ் டவுனா இருக்கும். எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? பிசினஸ் டவுன் ஆயினா என்ன நம்மள நெனைப்போம், மை பிசினஸ் இஸ் டவுன். என்ன சமாளிக்க போறோம்? எப்படி பண்ண போறோம்னு, எது பண்ண போறோமோ, அவரு தேங்க் யூ சொல்லு. அதோட பெருசா வரப்போகுது. தேங்க் யூ சொல்லுனேன். பிசினஸ் டவுன் பண்ற கட்டத்துல பெருசா வரப்போகுது. தேங்க் யூ சொல்லுனா சாத்தியமா இல்லல்ல. இந்த லாஜிக் மைண்ட் புடிச்சு ஆட்டும் பாருங்க என்ன அந்த டைம்ல. திஸ் வாஸ் 20 இயர்ஸ் பேக்கா. ரொம்ப கஷ்டப்படுவேன் நானு. எப்படி இந்த டைம்ல தேங்க் யூ சொல்றாரு. என்ன அது விளங்கவே மாட்டேன்தே அப்படின்னு. அதே மாரி பிசினஸ் பார்ட்னர்ஸ் விட்டு போயிருவாங்க. அதுவும் எம்எல்எம் பிசினஸ் செய்றவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. ஒரு டவுன்லைன் நவுந்தாலே நம்மளுக்கு ஐய்யயோ! நம்மளோட முக்கியமான சேல்ஸ் புரொடியூசர்ஸ்லாம் நவுர்றாங்களே அப்படின்னு ஒரு பதட்டம் வரும். அவரு தேங்க் யூ சொல்லு. நம்மகிட்ட இருந்த வரைக்கும் நம்மளுக்கும் அவங்ககிட்ட இருந்து லிவரேஜ் பண்ணியிருக்கோம். ஒரு வருமானம் அவங்க மூலியமா வந்திருக்கு. அவங்கள வாழ்த்து. அவங்க நல்லா இருக்கணும்னு அப்படின்னு சொல்றபோது எனக்கு என்னடா இது விட்டே போயிட்டாங்க. வாழ்த்து சொல்றாரு, தேங்க் யூ சொல்றாரு. அப்புறம் ஒரு ஸ்டாஃப் போனா கூட அவங்கள வாழ்த்து இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாரி என் ஸ்டாஃப் என்கிட்ட இருந்து விட்டு போனவங்க நல்ல நிலையில இருக்காங்க. அவங்களோட புரோகிரஸ பார்க்கக்குள்ள எனக்கே நெறைய நான் சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். அண்ட் இத வந்து அதிகமா வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாரு. அன்றாட வாழ்க்கையில நான் அவர்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வரப்போறதுன்றதுக்கு தேங்க் யூ சொல்றதோட, இருக்கிற விஷயத்துக்கு இந்த காணாம போதே லாஸ்ட் ஆவறமே ஸ்டாஃப் காண போறாங்க, பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூவ் ஆவறாங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் அதிகமா அவரு செலுத்துனது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்றி, நன்றி. அந்த இது ரொம்ப சொல்லுவாரு. இப்ப நானே சில சமயத்துல எனக்கு காஃப் வரும். பிகாஸ் ஐ ஹேவ் சைனஸ் இஷ்யூஸ். சமயத்துல ரொம்ப காஃப் வரும். அப்படி கன்டினியூஸா காஃப் பண்ணுவேன். ராத்திரியில நான் காஃப் பண்ற விஷயம் பிகாஸ் மை ஏரியா இஸ் அ பிட் கோல்ட். எனக்கே கஷ்டமா இருக்கும் நான் காஃப் பண்றது. என்னடா இது நான் நிம்மதியா தூங்க முடியலன்னு. ஆனா அவரு அவ்ளோ பீஸ்ஃபுல்லா தூங்குவாரு. அப்ப நான் ஒரு தடவ நான் அவர்ட்ட கேட்டுருக்கேன். நான் இவ்ளோ காஃப் பண்றேன். நான் அதுவும் ஒரு நாள் இல்ல டெய்லி காஃப் பண்றேன் ராத்திரில. உங்களுக்கு டிஸ்டர்பா இல்லையா? அப்படின்ட்டுன்னு. நீனும் ஒரு ஆள் என் பக்கத்துல இருக்கிறனால தானே உன் காஃபே எனக்கு கேட்க முடியுது. சோ நீ இருக்கிறதுக்கு நான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன் இறைவன்கிட்ட. சோ அந்த காஃப் எனக்கு பெருசாவே தெரியல. தட் டச்சஸ் மை ஹார்ட் அ லாட் அந்த லவ் எனர்ஜி, அந்த அந்த தேங்க் பண்ற எனர்ஜி, அந்த ஒரு கெட்டதுல கூட ஒரு நல்லது பார்த்து தேங்க்ஸ் சொல்றது, அப்ரிஷியேட் பண்றது, இதெல்லாமே எனக்கு வந்து நிறையவே டச் பண்ணிச்சு. பட் நானா இருந்தா கூட அவரு என் பக்கத்துல கொரட்டை விட்டுருந்தாரா, காஃப் பண்ணி தான் ஐயோ தூக்கம் கெட்டு போதே அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவர் அதுல கூட நீ ஒரு ஆளுன்னு இருக்கிற, என் லைஃப்ல இருக்கிறல்ல, அதனால தானே காஃப் பண்ற. சோ நீ இருக்கிற உன்னோட பிரசன்ஸ்க்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த 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 தருணத்துல நான் ஒரு கதை சொல்ல விரும்புறேன். ஒரு ஒரு வாத்தியார் இருந்தாரு. அவரு கொஞ்சம் வந்து ஏனா கோனான்னு வச்சுக்கங்களேன். அப்படியே ஒரு மாரி ஸ்டைலோ மைலோவா அப்படியே லைஃப் அப்படியே ரொம்ப டேக் இட் ஈஸி. ரொம்ப அராத்தல மாரி இருப்பாரு இந்த வாத்தியார் பார்க்க. ரொம்ப ராக் ஸ்டைல்ல இருப்பாரு. ஆனா அவங்க வீட்டுல யாருமே, ஐயோ! இவரா அடங்க மாட்டாரு. யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. இப்படிதான் இருப்பாங்க. அவர் நட்பு கிடைச்ச பிற்பாட்டுக்கு டாக்டர் ரவி அவர் எப்பவும் பாராட்டுவாரு. உன்கிட்ட நிறைய திறமை இருக்கு. அது சும்மா ஒரு பாட்டுல மனசார பாராட்டுவாரு. உன்கிட்ட இருக்கிற அந்த இன்டெலிஜென்ட், உனக்கு டபுள் டிகிரி வச்சிருக்க, மாஸ்டர் வச்சிருக்க. பட் நீ வந்து நிறைய விஷயத்துல பயன்படுத்த மாட்டேன்னு அடிக்கடி பாராட்டுவாரு. அந்த பாராட்டுறது போது ஒரு ஒரு தடவ அவரு பஸ் எடுத்து நாங்க ஜொஹோல இருக்கிற போது அத்தனை ஹவர்ஸ் அது டிராவலிங் அத தாண்டி வந்தாரு. அப்ப நானே அவர்ட்ட கேட்டேன். ஏன் இவ்வளவு தூரம் இவர பார்க்க வந்திருக்கீங்க? இது இப்பதானே அவருக்கு அவரோட அறிமுகம் கிடைச்சிருக்குன்னு. அப்ப அவரு சொன்னாரு ஒரு வார்த்தை. என் வாழ்க்கையில யாருமே நான் இவ்வளவு டேலண்ட் இருந்து கூட என்ன பாராட்டுனது இல்ல. நான் செஞ்ச காரியத்துக்கு எனக்கு நன்றி சொன்னது இல்ல. எல்லாம் என்னோட வெளிய தோற்றமும் ஆட்டிட்யூடும் தான் பார்க்குறாங்க. ஆனா இந்த மனுஷன் ஒருத்தர் தான் என்ன உள்ளுக்கு கூர்ந்து கவனிச்சு எனக்கு நன்றி சொல்லியிருக்காரு. என்னோட நான் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு வந்து நெறைய வாழ்த்தியிருக்காரு. என்ன பாராட்டியிருக்காரு. அது எனக்கு வந்து ஒரு ஒரு மாற்றத்த குடுத்துச்சு. என் லைஃபே மாறுன மாரி ஒரு ஃபீல் குடுக்குதுன்னு சொல்லி, அதுக்கு பிற்பாடு உண்மையாவே அவர் லைஃப் மாத்தி அமைச்சாரு. எல்லாத்துலயுமே அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்சன் மாரியே ஆயிட்டாரு. அப்ப நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கிராட்டிட்யூட்க்கு நமக்கு உண்மையா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. இன்னொரு ஆளையும் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணி மாத்தக்கூடிய சக்தி அதுல இருக்குன்னு டாக்டர் ரவி மூலியமா நான் பார்த்துக்கிட்டேன். அதே சமயத்துல இன்னொரு அவருக்கு ஒரு நர்வ் இஷ்யூ இருந்துச்சு. ரொம்ப பெயின்ல இருந்தாரு. ஒரு 3, 4 இயர்ஸா சஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு.
அப்ப அவர் சந்திக்கிற போது ரொம்ப வேதனையில இருந்தாரு. அப்ப அவர் கேட்டாரு, ஆஹ் டாக்டர் ரவி அவர்கிட்ட கேட்டாரு, ஏன் அடிக்கடி நான் உங்களை பாக்குற போதெல்லாம் நீங்க வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிற மாதிரி இருக்கீங்கன்னு. இல்ல, எனக்கு ஒரு நர்வ் இஷ்யூ இருக்கு, அது காலு கிட்ட, அது நடக்கிற இடத்துல எஞ்சி நடக்கிற போது ரொம்ப சுருக்குன்னு வலிக்கும், போற போதும் சுருக்குன்னு வலிக்கும், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டுன்னு. அப்போ டாக்டர் என்ன சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, இந்த நர்வ் ஐ கான்ட் டூ மச், நீங்க வந்து கொஞ்சம் பிசியோக்கு போகணும், இது செய்யணும் அதை செய்யணும் சொல்றாங்க, பட் ஐ ட்ரைட் எவ்ரி திங் பட் நத்திங் இஸ் ஒர்க்கிங். அவர் சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயம் இன்னமும் என் மனசுல இருக்கு. தட் வாஸ் 15 இயர்ஸ் பேக். அவர் வந்து சொன்னாரு, நீங்க என்ன செய்யுங்க, அந்த நர்வ் எந்த பகுதியில உங்களுக்கு வலிக்குது, அது தடவி கொடுத்து, ஒரு பிள்ளைய தடவி கொடுக்குற மாதிரி அவர் சொன்ன விதம், பிள்ளைய அந்த நர்வ் கிட்ட அந்த காலை தடவி கொடுத்து, தேங்க்யூ, நீ என்ன காரணத்துக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏன்னா உங்களுக்கே தெரியாது நீங்க எவ்வளவு டோர்ச்சர் பண்ணிருப்பீங்க உங்க நர்வ்னு, நீ என்ன பண்ணன்னு தெரியாது, ஆனா அது ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு, ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு நன்றி மட்டும் நீங்க செலுத்துங்க, தேங்க்யூ, இவ்வளவு நாள் என்னை பாதுகாப்புக்கு நன்றி, இந்த நர்வ் வந்து இன்னமும் எனக்கு வலியோட என்ன இன்னும் நடக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு நன்றி, எப்போ அதை தடவி கொடுத்து நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம். என் மனசுல அப்பயும் என்னது நர்வ் பிரச்சனை, தேங்க்யூ சொல்றாருன்னு. அவரும் போயிட்டாரு. எத்தனோ வருஷம் கழிச்சு அவர் மீட் பண்ற போது எனக்கு தாட்ல வந்து விஷயம், ஆமா உங்களுக்கு நர்வ் இஷ்யூ இருந்துச்சா, எப்படி போச்சுன்ட்டுன்னு. அது ஒரு பெரிய மேஜிக்கல் மொமெண்ட் அப்படின்னாரு. என்ன மேஜிக்கல் மொமெண்ட்? அது எல்லாம் டாக்டர் ரவி கத்து கொடுத்த வித்தை தானே. வித்தையா என்னதுன்னு நான் தேங்க்யூ மட்டும்தான் அப்ளை பண்ணேன். ஒரே மாசத்துல 3-4 வருஷம் நான் கஷ்டப்பட்ட அந்த ஒரு விஷயம் ஒரே மாசத்துல நான் ஹீல் ஆகி நல்லா நடக்க முடியுது. எந்த மருந்துமே நான் எடுக்கலைன்னாரு. எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் கொடுத்துச்சு. ஸோ யூ சி, இந்த கிராட்டிடியூட்டுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. பாடியே ஹீல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. சமீபத்துல என்னோட ஒரு செக்ஷன்ல நான் ஷேர் பண்ணேன், ஹவு டஃப் டைம் தட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ. என்னோட ஹெல்த் இஷ்யூல சிலது திடீர்னு நடந்த ஒரு விஷயம், ஒரு ஒரு என்ன அறியாமலே ஒரு ஷாக்கிங் கொடுத்த விஷயம். அதுல அவர் எனக்கு கத்து கொடுத்ததும் அந்த ஒரு விஷயம் தான். பெட் ரெஸ்ட் பண்ணு, எல்லா உறுப்புக்கும் தேங்க்யூ சொல்லு, தேங்க்யூ சொல்லு, எங்கெல்லாம் வலி கொடுக்குதோ தேங்க்யூ சொல்லு, தேங்க்யூ சொல்லு, தேங்க்யூ சொல்லு. இட் வாஸ் ரியல் மிரிக்கல் மொமெண்ட் இன் மை லைஃப். ஏன்னா நிறைய நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், பட் சில நேரங்கள்ல அதை நானும் மறக்க தான் செய்கிறேன். அந்த ஒரு சம்பவம் என்னை திருப்பியும் ரொம்ப டீப்பா சிந்திக்க வச்சுச்சு. தேங்க்யூ சொன்ன அவர் சொன்ன விஷயம் எப்படி நாளே நாள்ல நான் குணம் அடைஞ்சு திருப்பி நான் நடந்து நான் நார்மல் லைஃப்க்கு வந்தேன் அப்படின்னு. ஸோ இந்த வகையில ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் டு டாக்டர் ரவி ஃபார் ஆல்வேஸ் ரிமைண்டிங் மீ டு பி தேங்க்ஃபுல், டு பிளஸ் அதர்ஸ், டு பிரேஸ் அதர்ஸ். இந்த மாதிரியான விஷயம்லாம் அவர்கிட்ட தான் நான் முழுமையா கத்துக்கிட்டேன். ஸோ நான் இந்த ஜேர்னில போற போது ஃபியூ இயர்ஸ் பேக் நான் வந்து இந்த மேஜிக் புக் படிச்சிருக்கேன். படிச்சவங்களுக்கு தெரியும் அதோட மேஜிக்கோடது எப்படி வேலை செய்யுதுன்னு. தெரியாதவங்களுக்கு இந்த மேஜிக் புக்ல கொஞ்சம் டீப்பா போவோம். நான் உங்களுக்கு லைட்டா சொல்லித்தரேன் எப்படி உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிகாஸ் திஸ் ஹேஸ் ரியலி கிரியேட்டட் அ மேஜிக்கல் மூமெண்ட் இன் மை லைஃப். எப்படின்னா, இது வந்து ஹெல்த்தா இருக்கலாம், மணியா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், பர்சனல் டிசைர்ஸா இருக்கலாம், மெட்டீரியல் திங்ஸ், கேரியர், லவ், எது வேணா இருக்கலாம். இப்ப இந்த 369 ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு நிறைய மிரிக்கல்ஸ் நீங்க அனுபவிச்சுட்டு வரீங்க. அனுபவம் வச்சுட்டாங்க இருக்காங்க, பண்ணிக்கிட்டு அடைஞ்சுக்கிட்டு வராங்க, வரப்போறவங்களும் இருக்கிறீங்க. இதுவும் அது போலன்னு வச்சுக்கீங்களேன். பட் திஸ் கிவ்ஸ் யூ அ லாட் ஆஃப் எனர்ஜி ஷிஃப்ட். யாருக்கெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்கோ, வீடை பத்தியா இருந்தாலும் சரி, ஹெல்த்தை பத்தியா இருந்தாலும் சரி, வெல்த்தை பத்தியா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப், வாட் எவர் இட் கேன் பி, அவங்க எல்லாமே இல்ல எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உண்மையா உங்களோட லைஃப்ல மேஜிக்கல் மூமெண்ட்டை நீங்க பாப்பீங்கன்றதுக்கு நானே உங்களுக்கு கேரண்டி கொடுப்பேன். பிகாஸ் ஐ சீன் இட். அதுக்கு வந்து இது பேர் கிராட்டிடியூட் ஜேர்னல் சொல்லுவாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஸ்டெப் 1 வந்து காலங்கத்துல உங்களோட லிஸ்டிங் செய்யுங்க. உங்களோட 10 பிளஸிங்கை கவுண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஐம் கிரேட்ஃபுல் டு மை ஹஸ்பண்ட் பிகாஸ் ஹி கேர் ஃபார் மீ. அதுல வந்து இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து ரைட் why you're grateful for. I'm grateful to my healthy condition because I can walk, because I can walk. ஏன் அந்த ஏன் உனக்கு அது பிளெஸிங்கா படுது, அந்த 10 பிளெஸிங் நீங்க லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏன் உங்களுக்கு அந்த அந்த பிளெஸிங் படுதுன்னு செகண்ட் ஸ்டெப் நீங்க எழுதணும். அது வந்து நீங்க ஃபர்ஸ்டோட எழுதிருவீங்க. I'll show you some example. மூணாவது ஸ்டெப், ரீட் யோர் லிஸ்ட் இன் மைண்ட். அந்த லிஸ்ட்டை நீங்க எழுதி முடிச்சிட்டோன்னே அந்த ஒவ்வொரு 10 பிளெஸிங்ஸும் நீங்க மைண்ட்ல படிக்கலாம், இல்ல கத்தியும் படிக்கலாம், வேகமா படிக்கலாம். ஆனா அந்த ஒவ்வொரு சென்டென்ஸும் நீங்க முடிக்கிற போது சே தட் மேஜிக்கல் வேர்ட் தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் அந்த உணர்வுபூர்வமா இருங்க. இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில இருக்கிறனால எனக்கு என்ன மாதிரியான பிளெஸிங்கா இருக்கு அப்படின்றது வந்து உணர்வுபூர்வமா நீங்க as much as you can அதை உணர்வுபூர்வமா நினைங்க. மோனாலாம் வந்து கிராட்டிடியூட் இது பண்ற போது நான் பார்த்திருக்கேன், அழுவாங்க, சொல்ல வந்தாலே அழுவாங்க. ஸோ அந்த வகையில அவ்வளவு உணர்வுபூர்வமா இருப்பாங்க. ஸோ தட் ஷுட் பி த வே இஸ் கமிங் ஃப்ரம் யோர் ஹார்ட். ஏன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய தன்மை இருக்கு காந்த சக்தியா மாறுறதுக்கு. அண்ட் ஸ்டெப் 4, இந்த 3 விஷயங்களும் 28 நாள்
ஒரு ஜேர்னல் மாதிரி எடுத்துங்க. நான் அதுக்கு ஒரு பெரிய புக்கே வச்சிருக்கேன். இன்னைக்கு வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன். இஃப் ஐ வுட் ஓப்பன் அண்ட் ஷோ யூ. எந்த வருஷத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், 2013ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இட் கேவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் சேஞ்ச் இன் மை மைண்ட் செட், என்னோட எனர்ஜி, தி வே ஐ லுக் அட் திங்ஸ். நல்லது கெட்டதுலயும் நல்லது பாக்குற தன்மை. ஏன்னா எல்லாத்துக்கும் நான் தேங்க்யூ சொல்றேன். நம்மளோட தேங்க்யூ மனசார உண்மையா இருந்தா, ஒரு கெட்டது உங்களுக்கு செய்யறவங்க கிட்ட கூட உங்களுக்கு நல்லது மட்டும்தான் தெரியும். பிகாஸ் வாய் யூ ஆர் அ பர்சன் ஆஃப் கிரேட்ஃபுல். ஒரு இப்ப எனக்கு ஒரு கெட்டது நடக்குது. இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன் ரோட்ல, ஒரு போலீஸ்காரன் என்னை நிப்பாட்டுறான். அதை நான் ஏசலாம், ஐயோ நான் ரசிகன், இவன் வேற ஏன் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான்னு. ஆனா நான் கிரேட்ஃபுல்ல இருந்தேன்னா, இவன் நிப்பாட்டிருக்கான், என் டைம் ஏதோ தாமதமாகுது, நான் ஏர்லியா போய் மேபி எனக்கு ஆக்சிடென்ட் கூட நடக்கலாம். அது மாதிரி நல்லது பாக்குற விஷயம் எனக்கு நிறையவே புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ப்ராக்டிஸ் திஸ் ஃபார் 28 days. டோன்ட் வெயிட் ஃபார் ஓகே அடுத்த வாரம் நல்ல நாள் 369 இது பிரகாரம் நான் செய்யறேன்லாம் வேணாம். நாளைக்கே உங்களோட ஜேர்னலை ஸ்டார்ட் பண்ணுங்க. I'll give you some sample how to write the grateful. நீங்க அதை வேணா ஸ்னாப் பண்ணிக்கிங்க உங்களோட கைடன்ஸுக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ப்ராக்டிஸ் இஸ் a key for the magical to work. மாயாஜாலம் எப்படி வேலை செய்யுதுன்னா, ப்ராக்டிஸ் இல்லாம மாயாஜாலம் தானா வரணும் வராது. அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ டேக் நோட். அண்ட் இது 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 நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு புக் மாதிரி போட்டிருக்கேன்ல, ஐ எம் கிரேட்ஃபுல் டு, அது எழுதி இருக்கேன்ல, இது என்னோட புக். இஃப் யூ லுக் அட் தி இயர் இஸ் 8 of October, year 2014 பேஜ். சும்மா உங்களோட ஸ்கிரீன்ஷாட் காட்டுறதுக்கு எப்படிலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இதுல நீங்க என்ன செய்யலாம்னா, காலகட்டத்தில் ஒரு லிஸ்ட் செய்யுங்க. ஐ எம் ட்ரூலி பிளஸ்ட் டு ஹேவ் மை, இப்போ எனக்கு வந்து நான் எப்பவுமே என்னோட ஹஸ்பண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஐம் சோ பிளஸ்ட். He has been a very great guidance for me in everything. So I'm truly blessed to have my lovely husband. உங்களுக்கு வந்து lovely wife. அவங்க பேர் வச்சுக்குங்க. இப்ப ரவியா ரவி, முத்துவா முத்து அப்படி போட்டுக்குங்க. பிகாஸ் he or she always supports me. பிகாஸ் பாருங்க, அந்த பிகாஸ் அங்க இருக்கு. இதுல அவங்க அதுல உண்மையா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இதை நீங்க செய்யற போது அவங்களோட லவ் எனர்ஜி எப்படி உங்ககிட்ட மாறுதுன்ற மேஜிக்கல் மூமெண்ட் கூட நீங்க பார்க்க முடியும். ஓகே. Number 2, I'm grateful to all the money flows in my life because it helps me to develop my business further or to enjoy my life or for my charity work. Whichever உங்களோட ரீசன் என்ன, why you're grateful for the money to flow in your life. அதுக்கு வந்து நீங்க அந்த காரணத்தை பிகாஸ் போட்டு ஹாப்பியா இருந்துக்குங்க. அப்புறம் I'm truly blessed to have a good health condition because it allows me to move independent. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டு போயிடலாம், ஆனா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள எப்படி நான் எழுதணும் அப்படின்னு தன்மாற்றம் இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி 10 எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹாப்பி கொடுக்குது, பிளஸிங் ஃபீல் பண்றீங்களோ, கவுண்ட் யுவர் பிளஸிங் ஆஃப் த 10, ரைட் இட், why, and then அது முடிச்சோன்னே அந்த ஒவ்வொரு சென்டென்ஸும் நீங்க படிக்கிற போது தேங்க்யூ 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 மனசார இந்த மேஜிக் வேர்ட்டை பாவீங்க. and then I'm sure that whoever is going to practice this, எனக்கு கண்டிப்பா நீங்க ஃபீட்பேக் அனுப்புவீங்க. what kind of magical moment you're going through. நீங்க நினைச்சுக்காதீங்க இந்த மேஜிக்கல் மூமெண்ட் வந்து எத்தனோ நாள் கழிச்சு தான் நீங்க ரிசல்ட்டை பார்ப்பீங்க. என்னோட லைஃப்ல நான் அன்னைக்கு அந்த மிராக்கிள் நான் பார்த்தேன். how feel good I was, how joyful I was. என்ன மாதிரி சீக்கு பிரச்சனை எது இருந்தாலும் அந்த ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட் கொடுக்குதுல, அதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு அட்ராக்ட் பண்றதுக்கு. அந்த ஒரு விஷயத்தை மாற்றதை நான் பார்த்தேன். ஸோ டூ ப்ராக்டிஸ், ப்ளீஸ் டேக் நோட் அண்ட் டூ ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் இல்லாம எதுவுமே இல்லை. ஸோ have you all snapped? எல்லாம் ஸ்னாப் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, குட். தென் அடுத்த ஒரு விஷயம், நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ இல்ல நீங்க எங்க இருக்கிறீங்களோ, நீங்க யார பார்த்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் நம்மளுக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்கும். நம்ம சர்க்கிள்ல இருக்காங்களா, ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு காரியம் அவங்க மூலியமா நடந்திருக்கும். இல்ல ஒரு கடைக்கு போற ஒரு சாப்பாட்டு கிடைச்சிருக்கும், நம்மளுக்கு நல்ல ருசியா இருக்கும்னு நினைச்சிருப்போம். அதுக்கு தக்காப்புல நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். வாட் எவர் இட் கேன் பி. இல்ல உங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கலாம், உங்க லீடர்னால எது வேணாலும் இருக்கலாம். அவங்களை நீங்க பாக்குற போது அவங்களுக்கு சொல்லலாம் வேண்டாம், அப்படியே ஒரு மேஜிக் டஸ்ட் அவங்க மேல அப்படியே தெரிக்கிற மாதிரி ஒரு தூள் டஸ்ட், மேஜிக் டஸ்ட். அது வந்து அந்த தேங்க்யூ டஸ்ட்னு வச்சுக்கீங்களேன். அந்த தேங்க்யூ டஸ்ட் அவங்க மேல அப்படியே கொட்டுற மாதிரி, தூவுற மாதிரி, நீங்க தூவி விடுற மாதிரி ஒரு கற்பனையில ஒரு சின்ன காட்சி பாருங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் யூ ஃபீல் ஜாய். எந்த கடையில நீங்க சாப்பிட போனா கூட அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். அந்த கடைக்காரங்களுக்கு நன்றி சொல்றதுக்கே அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் யூ ஆர் ஸ்ப்ரிங்க்லிங் த மேஜிக் டஸ்ட். எங்க போனாலும் அந்த இடத்துக்கே நீங்க வந்து இந்த டஸ்ட் அப்படியே உங்க மைண்ட்ல கொட்டி விடுற மாதிரி அவங்க ஆளுங்க மேல கொட்டுறீங்க, இடத்து மேல கொட்டுறீங்க, உங்களுக்கு கிடைச்ச உணவு மேல கொட்டுறீங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்களை பார்த்தா அவங்க மேலேயும் இந்த மேஜிக் டஸ்ட் கொட்டுங்க. தேங்க்யூ டஸ்ட். அது வந்து ஒரு இந்த மாதிரி இந்த காட்சி இருக்குல்ல, இதே மாதிரி உங்க கற்பனையில அவங்க மேல நீங்க தூவுற மாதிரி எங்க இருந்தாலும் அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. திஸ் கிவ்ஸ் மீ a lot of difference and miracles in my moment. So do practice this. And டாக்டர் ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போ என்ன சொல்லுவாருன்னா, கிரேட்ஃபுல்ன்றது வந்து நம்ம ஜோயா இருந்தாதான் வரும் கிரேட்ஃபுல் அப்படின்றது கிடையாது.
கிரேட்ஃபுல்லா இருக்கிறனால தான் அந்த ஜாய்ஃபுல் மூமெண்ட் வருது அப்படின்னு. அது என்னோட இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல்ல நான் எழுதுற போது அதுல அந்த விஷயத்தை நான் வந்து கூர்ந்து கவனிச்சு அதை அனுபவிச்ச ஒரு விஷயம். சோ அப்பதான் அவர் சொல்றது எனக்கு உணர்ந்தேன். இன்னொன்னு அவர் என்ன சொல்லுவாருன்னா, லிவிங் இன் த ஸ்டேட் ஆஃப் கிராட்டிடியூட் இஸ் த கேட்வே டு கிரேஸ்னு. கடவுளோட கருணையும் ஆசீர்வாதமே எப்ப நம்ம மேல படுதுன்னா, எப்ப அந்த கதவு தொறக்கப்படுதுன்னா, யாரு ஒருவரு அந்த உணர்வு, அந்த நன்றி உணர்வுல இல்ல கிராட்டிடியூட்லயே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சக்தி, இந்த கடவுளோட சக்தி, அனுகிரகம், பிளெஸ்ஸிங் எல்லாமே கிடைக்குதுன்னு சொன்னாரு. அது என் வாழ்க்கையில நிறையவே நடந்த ஒரு உண்மை. சோ இந்த வேளையில இந்த பியூட்டிஃபுல் டைட்டிலோட ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல் தேங்க் யூ, லவ் யூ, காட் பிளஸ் ஆல். ஏன்னா இந்த டாபிக்கு எல்லாரும் நினைக்கலாம் இன்னைக்கு போகணும் போகணும்னு. ஆனா எல்லாரும் வர முடியாது. இன்னைக்கு 224 பேரு வந்திருக்கீங்க. யூ கைஸ் ஆர் ஆசம் பிகாஸ் நீங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில கிரேட்ஃபுல்லோட இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த பிளெஸிங் உங்களை இந்த பிளாட்ஃபார்முக்கு வர வச்சு உங்களுக்கு இந்த நியூஸ் எல்லாம் கேட்க வச்சிருக்கு. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல் ஆல்வேஸ். நன்றி 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 தத்தி. நிறைய விஷயங்கள் உங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த ஒவ்வொரு விஷயமும் எல்லாருக்கும் புரியணும், அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணா என்னென்ன விஷயங்கள்லாம் அடைய முடியும் அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமா, அது ரொம்ப எக்ஸாம்பிளரியோட 2014 இருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ற விஷயத்த அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அந்த நம்பிக்கை அகெயின் அண்ட் அகெயின் உங்க செக்மெண்ட் முடியும் போது நான் திரும்பி திரும்பி சொல்றது என்னன்னாக்கா, அந்த நம்பிக்கை விதைய பீப்புளோட மைண்ட்ல வந்து அந்த பதிக்கிற ஆற்றல் உங்களோட ஒரு தனித்துவம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த மேஜிக் புக் அப்படின்றது வந்து ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் வெளியே பார்க்கலாம், படிக்கலாம், அதை வச்சு கத்துக்கலாம். ஆனா இங்க இந்த நிகழ்வோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, அந்த ருசியை பார்த்து இந்த என்வாயர்மெண்டோட இந்த சரௌண்டிங்கோட செய்யும் போது அதுக்கு சக்தி இன்னும் அதிகமான டைமென்ஷன்ல இருக்கு. அதோட கூடுதலா உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குன்னு அந்த எஃபர்ட் போட்டு இன்னும் ஒரு கூடுதலான எஃபர்ட் செய்றீங்க தெரியுங்களா, அதுக்கு அவங்க எல்லாருமே சார்பா இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்த செக்மெண்ட்ல உங்களை அழிச்சிட்டு போறதுக்கு முன்னுக்கு இங்க ஒரு விஷயம் நான் ரிமைண்ட் பண்றேன். நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணி செவரு, ஃபேனு இதெல்லாம் காமிக்கிறீங்க. அதை வந்து நம்ம அட்மின் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க முகத்தை காமிங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இது ஏன் நான் திரும்பி சொல்றேன் அப்படின்னாக்கா, கோயிலுக்கு போனா அந்த அர்ச்சனை செய்யும் போது எல்லாரும் போய் அந்த 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 விஷயத்தை தொட முடியாது, ஆண்டவரோட அந்த இதை தொட முடியாது. ஆனா அந்த விளக்க தொட்டாலே அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிரும்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க ஸ்கிரீன்ல எனர்ஜியோட ஒருத்தவங்க பேசுறதை நீங்க கேட்கும் போது, முகத்தை பார்த்து அதை டேப் பண்ணும்போது நிறைய எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் நடக்கும். சோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யாரெல்லாம் வந்து இன்னும் வீடியோ ஆன் பண்ணலையோ, ஆன் பண்ணவங்க அத்தனை பேத்துக்குமே முதல்ல ஆன் பண்ணி வந்தவங்களுக்கு நன்றி. ஆன் பண்ணாதவங்களுக்கு ஜென்டல் ரிமைண்டர், வீடியோ ஆன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த செக்மெண்ட் டாக்டர் ரவியை பத்தி தத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க. என்னென்ன விஷயங்களா அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, இந்த நன்றி உணர்வுல, இந்த கிராட்டிடியூட்ல என்னென்ன விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்காரு அப்படின்னு. அவர் அழுத்தத்துக்கு முன்னாடி அந்த குட்டி நான் பார்த்த ஒரு விஷயம், ஏன்னா இது வந்து பாக்கியம் கூட இருக்கிறவங்க, அந்த மென்டலா இருக்கக்கூடியவர் அவர் கடைப்பிடிக்கிற விஷயத்தை இதை கேட்கறது பாக்குறதுன்றது ஐ ஃபீல் சோ பிளஸ். தத்த வந்து நான் பொதுவா இவங்களுக்கு நன்றி அவங்களுக்கு நன்றி நேரா அவர் சொல்லி நான் அப்படி பிரசன்ட்ல பாக்கல. ஆனா ஒரு விஷயம் அவர்கிட்ட நான் எப்பயும் நோட் பண்றது என்னன்னா, ரொம்ப பெரிய பெரிய விஷயம் எல்லாம் நான் நினைப்பு வச்சிருப்பேன், சின்ன சின்ன விஷயத்துல நம்ம மறப்போம் இல்லையா. இதை நான் டத்த ரீசனா ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்தேன். அதாவது ஒரு பெரிய போஸ்டர், அந்த போஸ்டர் வந்து அவர் செய்யற வியாபாரத்துடைய வந்து ஒரு பிரபலமா ஒரு பெரிய பிராண்டிங் ஒர்க் நடந்துச்சு. அந்த பிராண்டிங் ஒர்க்ல பெரிய பெரிய விஐபி, சுல்தான், பஹாங் சுல்தான், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நடுவுல டத்தின் இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. அதுல ஒரு செக்மெண்ட்ல குட்டியா ஒருத்தர், அவரு இல்லைன்னா அந்த அந்த போஸ்டர் பிரிண்ட் பண்ணி ஒட்டினா இன்னும் நல்லா இருக்கும். அந்த ஸ்பேஸ் அவர் ஒண்டி அரைச்சுக்கிட்டே இருந்தாரு. சோ அது பிரிண்ட் எல்லாம் பண்ணி ஒட்டுற தருவாயில நான் அவர்கிட்ட கேட்டேன், டத்தோ இவர் மட்டும் இல்லைன்னா ஓகேயா இருக்கும், இவரு யாருன்னு தெரியல, அவரை மட்டும் எடுத்துருட்டா அப்படின்ட்டுங்க. அவருக்கு சொன்ன அந்த வார்த்தை உண்மையிலே டச்சிங்கா இருந்தது. பிகாஸ் வார்த்தையால சொல்றவங்க கிடையாது மென்தோன்றவங்க, வாழ்றவங்க. இதை நான் டத்தோ கிட்ட பார்த்தேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல அவர் அப்கோர்ஸ் ரொம்ப முக்கியமானவர் இல்ல, ஆனா இந்த ஈவன் நடக்கிறதுக்கு, அது பெரிய ஈவனா செய்யறதுக்கு முக்கிய உதாரணமா இருக்கிறது இந்த பர்சன். கண்டிப்பா அந்த பர்சன் வந்து இங்க இல்ல, இந்த போஸ்டரை பார்க்க போறது இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அந்த நுணுக்கம் பாத்தீங்களா, இந்த ஈவன் நடக்கிறதுக்கு இவர் ஒரு காரணமா இருந்தாரு, இவரும் இருக்கணும். இத்தனைக்கும் ஒரு சிம்பிளா டிஷர்ட் போட்டு இருந்தாரு.
அங்க நான் பார்த்து கத்துக்கிட்டேன். என்னன்னா, ஒரு மனுஷன் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, எங்க இருந்து அந்த விஷயம் நடந்துச்சோ, அவங்களுக்கு அந்த கிரெடிட் போய் சேரணும். அந்த நன்றி உணர்வு இருக்கணும். அத பிராக்டிஸ் பண்றதுனால தான் வாழ்க்கையில பெரிய பெரிய சாதனைகள இந்த மாரி சாதனையாளர்கள் அடையறாங்க. சோ டாக்டர் யாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எஸ்பெஷலி தன்மை மாற்றத்த பிராக்டிஸ் பண்றதன் மூலமா என்னென்ன விஷயங்கள் அவர் அடைஞ்சிருக்காரு அப்படின்றத இந்த ஸ்கிரீன்ல நீங்க நிறையவே பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே டாக்டர் திரும்பி திரும்பி சொல்றது தனி மனித மாற்றம். நீ மாறு. உனக்குள்ள விஷயங்களை மாத்து. பெரிய பெரிய விஷயங்கள் உன்னால அடைய முடியும்னு. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டாக்டர் அழைக்கிறதுக்கு முன்னுக்கு திரும்பி நான் உங்களுக்கு ஞாபகம் கொடுத்துறேன். இந்த நாள் உங்க லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் உருவாக்க முடியும். உணர்வு பூர்வமா வீடியோ ஆன் பண்ணி முழுமையா உங்களுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நேரத்தை தாமதிக்காமல் வாழ்நாள் சாதனையாளர் டாக்டர் ரவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். டாக்டர் தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். ஐயப்பன் சார் ரொம்ப உயரமா கை தூக்கி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். எந்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்கணும், யூ ஆர் ஃபுல் ஆஃப் எனர்ஜெட்டிக் அண்ட் எக்ஸைட்மெண்ட். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஐ திங்க் வெல்கம் டு எவ்ரி ஒன். நான் பேசுறது கேக்குதா? ஓகே, குட் குட். ஸோ ஐ திங்க் நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காங்க டத்தின். வெரி பவர்ஃபுல் மெசேஜ், சூப்பர் மெசேஜ். அண்ட் நிறைய விஷயத்தை ரீகால் பண்ணுறாங்க. அன்றைக்கி நான் பேச தேவையில்ல நினைக்கிறேன். முக்கால்வாசி விஷயம் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட், எங்கே ஆஃப் பண்ணலான்னு. ஏன்னா கிராட்டிடியூட்ன்றதுக்கு ஒரு கம்ப்ளீஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, கம்ப்ளீஷன் வாட் ஐ சி. ஸோ ஹோப் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் நீங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம். ஆக்சுவலி நம்மகிட்டலாம் இருக்குது நிறைய விஷயம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் லைஃப்பில். ஆனால் சம்டைம் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக போக மாட்டோம். 1 மினிட்யா, சாரியா, கொஞ்சம் நேரம் இன்டர்நெட்டில் அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா டக்குன்னு அவர் பாட்டுக்கு ட்ராப் பண்ணிடுவார். ஓகே, ஏன்னா நிறைய விஷயம் தெரியும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ரீகேப்பாக பார்க்குறப்ப நீங்கள் பார்க்கலாம், நம்ம என்னென்ன செய்யலாமே, இன்னும் பெட்டராக பண்ணலாமேன்ற ஒரு ஐடியா. ஸோ டெய்லி லைஃப்பில் தான் சொல்லுங்கள், நன்றி உணர்வுன்றது நம்மளோட டெய்லி லைஃப். அது வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அது வேற, நம்ம வேற இல்லை, அதுதான் நம்ம. ஓகே, லைஃப்ன்றது அதுதான். ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஒரு மனுஷன் இன்றைக்கி நல்லா வரணும்னு சொன்னால் ஒரு தனி மனுஷன் கிடையாது, அது ஒரு குழு. அது அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, ஆன்மீக தலைவராக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸில் தலைவராக இருந்தாலும் சரி, அந்த குழு எல்லாத்தோட ஒற்றொழிப்பு தான் ஒரு மனுஷனோட வெற்றி அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கிறது வந்து ஒரு அடிப்படை தானே. அது தனியாக காஸ்ட் எடுக்கிறது இல்லை. என்ன சம்டைம்ஸ் சில சுச்சுவேஷனில் நம்ம வந்து பரபரப்பாக போகிற காலகட்டத்தில் சில விஷயத்தை மறந்துடுவோம். நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு அந்த காலத்தில் சின்ன பிள்ளையும் சொல்லி கொடுத்துட்டாங்க, சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணும். உங்களுக்கு வருமானம் எடுத்துட்டா கூட எடுத்து போய் சமையல் சாமி ரூமில் வச்சுட்டு கையெடுத்து கும்பிடணும். இதெல்லாம் நேச்சுரலாக நம்மளுக்கு தெரியும், எல்லாத்து விஷயத்துலையும். ஆனால் இன்றைக்கி போகிற காலத்தில் எல்லாமே அதெல்லாம் கவனிக்க முடியாத போயிடுறோம். ஸோ சம்டைம் வி நீட் டு பி ரீகேப். ஓகே, ஏன்னா இதெல்லாம் அட்ராக்ஷனு. இப்போ என்ன கிராட்டிடியூட் என்ன பண்ணுன்னா, ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் நம்மளுக்கு. குட் வைப் சொல்லுவாங்க. ஓகே, அது ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி எந்த பகுதியாக இருந்தாலும் சரி. ஃபிசிக்கல் ஹெல்த்தில் இம்ப்ரூவ் பண்ணுது, மென்டலி உங்களுக்குள்ள ஒரு அமைதி நடக்கும். ஓகே, இமோஷன் கேரக்டர்ஸ் நீங்கள் உங்களை பார்க்கலாம் வே யூ ஆன்னு. அதே நேரத்தில் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி. ஓகே, குரு சொல்லுவாங்களே, சிஷ்யன் குருன்னுவாங்களே, அந்த மாதிரி அங்கே பாருங்கள், அந்த குருவுக்கு எப்படி ஒரு சிஷ்யன் தொண்டு பண்ணுவார். ஒரு ஆன்மீகத்தில் முக்தி அடைகிறதுனாலும் சரி, ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது இருந்தாலும் சரி. ஸோ இட்ஸ் நேச்சுரலான ஒரு வே. ஆனால் அதே லைஃப், டெய்லி லைஃப்க்கு நம்ம கொண்டு வந்தோமா இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய மாற்றங்கள் வரும். அதனால் லைஃப் வந்துன்றது ஒரு சீரியஸான ஒரு விஷயம்னு சொல்ல மாட்டேன். டோன்ட் டேக் இட் டூ சீரியஸ் அண்ட் லைஃப். ஏதாவது ஒன்று செய்கிறோம், போய்கிட்டு இருக்கோம், அச்சீவ் பண்ணோம். சில நேரத்தில் குழந்தைங்க மாதிரி இருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். நோ நீட் டேக் இட் டூ சீரியஸ். ஏன்னா சீரியஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் 200 or 300 இயர்ஸ் இந்த உலகத்தில் இருக்க போகிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ சீரியஸ்லேயே காலத்தை முடிக்காமல் சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். ஓகே, நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு சொல்கிறாங்களே, உங்களால் முடிஞ்சு எதுவோ ஷேர் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை கொடுங்க, உதவி செய்யலாம், பல விதமாக நம்ம செய்யலாம். லைஃப் அதுதானே. அந்த பேலன்ஸாக கொண்டு போகிறப்ப நிறைய விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இன்னும் சில டத்தின்னு சொன்னாங்க, அந்த குழந்தைங்க மாதிரி இருக்க சொல்கிறாங்க பாருங்க. ஸ்டார்டிங்கில் அதுதான் அவங்க கொடுத்த இந்த மேஜிக். ஏன்னா பிள்ளைங்க வந்து ஜட்ஜ் பண்ணாது, ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்றாங்க. ஏன்னா அது நினச்சதெல்லாம் நிறைவேற்றுறோம். எது வேணாலும் அந்த குழந்தை கிடைக்குது. அது அது நேச்சுரல். யாருமே அதுக்கிட்ட கிராட்டிடியூட் சொல்லி கொடுக்கல. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட அது எப்படி இருக்கும், ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூடாக இருக்கும். நீங்கள் அடித்தா கூட கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டு மீண்டும் உங்ககிட்டே ஓடி வரும்.
இதுலேருந்து என்ன தெரியுது? அது ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட். அதுக்கு தனியாக இல்லை, ரிவெஞ்ச் இல்லை. அது நம்மளால் முடியுதா? கொஞ்சம் முறைச்சிட்டா கூட அவங்க செஞ்ச நன்மையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். ஓ, என்னைய முறைச்சிட்டாரு, என்னைய இப்படி பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு. அந்த நன்மைலாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. எதனால? வி லாஸ் அவர் கிராட்டிடியூட். ஸோ நம்மளை அறியாமலே நடக்கிற விஷயம். பிகாஸ் டூ மெனி திங்ஸ், நிறைய விஷயம் நம்மளுக்குள்ள பதிவாகும் போது ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்குள்ள அது பிளாக் ஆகுது. ஸோ ஸ்லோலி வி கேன் கோ பேக் டு அவர் நேச்சர். அதான் சொல்லுவேன். அதில் ஹோலி புக்ஸ் பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க. எல்லா மதங்களும் என்ன சொல்லி கொடுக்குது, எல்லா ஹோலி புக்ஸ் என்ன சொல்லுது? ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். ஸோ அது வந்து ஒரு என்ன கேட்டிங்கன்னா வே ஆஃப் லைஃப்னு சொல்லுவேன். வே ஆஃப் லைஃப். இந்த நன்றி உணர்வுன்றது நம்மளோட வே ஆஃப் லைஃப். அது நன்றி உணர்வுனா எந்த இடத்துல தேங்க்யூ தேங்க்யூ சொல்கிறது இல்லை. எல்லோரும் நினைக்கிறாங்க சே தேங்க்யூ, பிள்ளைங்க எதாவது கொடுத்தா சே தேங்க்யூ, நன்றி சொல்லணுமே. அந்த மாதிரி நன்றி இல்லை நான் சொல்கிறது. அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி பிள்ளைங்களை சொல்ல வைப்பாங்க சில பேர். எதுவும் கொடுத்துட்டாங்கன்னா யாராவது நன்றி சொல்லு, அது எப்படி நன்றியாக இருக்கும்? நன்றி இது உள்ளேருந்து வரணும் தானே, உள்ளத்திலேருந்து வர்றது தானே நன்றி உணர்வு. உள்ளத்திலேருந்து வர்றது நிரந்தரமானது. எந்த சூழ்நிலையில் நடந்தாலும், என்ன மாதிரி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும், அதில் இருந்து நீங்கள் ஒதுங்க மாட்டீங்க. அவங்கள பற்றி நீங்கள் தவறுதலாக பேச மாட்டீங்க, குறைகள் பேச மாட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அந்த உணர்வு சொல்கிறேன், டீப் இன்சைட். சில பேர் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், ஆனால் இருந்தாலும் அவங்க நன்மை உங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்லலாம் தானே, தப்பு கிடையாது. சொல்லி தான் ஆகணும். ஓகே, இருந்த வரைக்கும் எனக்கு நல்லது செஞ்சுருங்க, இப்போ எனக்கு சரி வரலையா, ஓகே. எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணி ஒன்றா வாழ்கிறாங்க, சூழ்நிலை அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றா இல்லைனால டைவர்ஸ் ஆகிடுறாங்க. டைவர்ஸ் ஆனால் கூட நன்றி உணர்வோடு இருக்கலாமே. ஒன்றா இருக்கும்போது எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. யூ கேன் சே தட், நத்திங் ராங். இந்த வைப்ரேஷன், அதாவது ஒரு வைப்ரேஷன். நம்ம நினைக்கிறது நான் சொன்னால் அவங்களுக்கு மேலே போயிடுவாங்களா, நான் கீழே போயிடுவேன், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் செய்யும் போது உங்களோட ப்ரோக்ராம் மாறிக்கிட்டே இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. சொன்னாங்களே அந்த அபாண்டன்ஸோட கேட்வே இஸ் ஓப்பனிங். ஏன்னா நீங்கள் அதில் நிறைவாக இருக்கிறீங்க. லைஃப்பில் சஸ்டெயினாக இருக்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லாக கொண்டு போவோம். எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சஸ் வராது. எதுனால்னா நீங்கள் உள்ளுக்கு எப்படி இருக்கீங்க? ஃபுல் ஆஃப் கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்க. அந்த கிரேட்ஃபுல் மனுஷங்கிட்ட இருக்கணுமா? எல்லாத்துக்கிட்டையும், எல்லா படைப்பு பொருளும், செடி கொடி மிருகம் எல்லாத்துக்கிட்டையும் எதை பார்த்தாலும் உங்கள்கிட்ட ஒரு தொடர்பு இருக்கணும் சொல்லுவாங்களா, ஒரு கனெக்டிவிட்டி. இன்னைக்கு ஒரு 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 பழைய மூவி ஒன்று பார்த்தேன், பியூட்டிஃபுல். அதாவது ஒரு அந்த கட்டில் ஃபிஷ் சொல்லுவாங்களே, கனவா திரும்ப ஃபிஷ்ஷு சொத்தம், மலேசியில் சொத்தம் சொல்லுவோம். இங்கே கனவா ஃபிஷ் இருக்குல்ல, அது ஒரு ஆக்டோபஸ். அது கடலில் உள்ளது, பெருசு. ஓகே, அது கூட ஒருத்தனுக்கு நட்பு, ஃப்ரெண்ட். அவன் அடிக்கடி குளிக்க போவான். அது சின்னதுல தான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஃபியூ இயர்ஸில் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்க அதுக்கு பிரெயினே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆக்டோபஸ்க்கு பிரெயின் இல்லைன்னுவாங்க. பட் ஹவு பிகம் இமோஷன், ஹவு பிகம் லவ். ஒரு 4-5 வருஷம் அவங்க 2 பேருக்கும் அவன் போகிறது வர்றது, அது கல்யாணம், அந்த பேபி உருவாக்குறதுலேருந்து எல்லாமே பார்ப்பான். அந்த க்ரோத்தை கடைசியில் அது இறந்து போயிடும். இப்போ அந்த ஃபுல் டாக்குமெண்ட்ரி, ரியல் டாக்குமெண்ட்ரி எடுத்திருப்பான். அந்த எப்படி அந்த கனெக்ஷன், த கனெக்ஷன் இஸ் நோ டிஃப்ரெண்ட். நான் வேற இல்லை நீ வேற இல்லைன்னு ஒரு சாதாரண தண்ணியில் வாழ்கிற ஒரு ஜீவன் கூட சொல்ல முடியுது. த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். அதுதான் அந்த கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிராட்டிடியூட். ஐ சி இன் தட் வே. இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அதேமாரி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம தாண்டி வருவோம். இப்போ ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு கோல் செட்டிங் பண்ணுறீங்க, வாழ்க்கையில் என்ன வேணும்னு செட் பண்ணுறீங்க, டசன்ட் மேட்டர். அழகாக செட் பண்ணிவிட்டு வாட் ரியலி யூ வாண்ட் டு அச்சீவ், அதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே நீங்கள் தேங்க்யூ சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க, ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு, அதுக்கு இப்போயே நன்றி சொல்லுங்களேன். அப்போ எப்படி இருக்கும் உங்களோட ஃபீலிங்? ஓகே, இன்கம் கூட அப்படி தான். நான் பிஸ்னஸ் செய்யும் போது ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்மால் இன்கம், நிறைய எஃபர்ட், நிறைய உழைப்பு போடணும். ஏன்னா பிஸ்னஸ் தெரியல. செய்யும் போது நிறைய உழைப்பு போடுவோம், சின்ன வருமானம். ஆனால் அந்த சின்ன வருமானம் நான் ரொம்ப பெருமையாக பார்த்தேன். அந்த டைமில் ஒரு நிர்வாகத்தில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதில் எனக்கு சம்பளம் வந்து 5000 ரிங்கேட்டு. ஆனால் நான் செஞ்ச பிஸ்னஸ்க்கு நிறைய டைம் போட்டு செஞ்சு ஒரு மாதம் முடிஞ்சோடனே எனக்கு கிடச்சிது 300 ரிங்கேட். ஆனால் அது ரொம்ப பெருமையாக பார்த்தேன். அப்போ ஒய்ஃப் சொன்னாங்க, ஏன்னா இது சின்ன காசு அவ்வளோ பெருசாக பார்க்குறீங்க, நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க. நான் சொன்னேன், இது மை பிஸ்னஸ். எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் பண்ணி இந்த விஷயத்துலேருந்து நான் 300 வெள்ளி சம்பாரிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் இந்த 300 வெள்ளி எப்படி பெருசாக்குறது எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ நோ ஹவு டு மேக் 300னா ஐ நோ ஹவு டு மேக் 30,000. இட்ஸ் இஷ்யூ இல்லை, அது மேட்டர் ஆஃப் டைம்னு. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. லேட்டர் பார்ட்ஸ் ஷி ஸ்டார்ட் டு see wow it's really happened. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்றைக்குமே நம்ம நன்றி உணர்வாக இருந்தோமா, பியூட்டிஃபுல்.
சம்டைம் நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஓகே, இந்த ப்ரொமோஷன் கூட பெருசாக பார்ப்பேன். அந்த ப்ரொமோஷன்ஸ் சின்ன ப்ரொமோஷன் தான், இருந்தாலும் நான் ரொம்ப பெருசாக பார்ப்பேன். எதனாலனா ரிவார்டாக பார்ப்பேன். ஓகே, இந்த ரிவார்ட் நான் அச்சீவ் பண்ணணும், இந்த ரிவார்டு எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஒர்க் ஃபார் இட். அந்த ரிவார்ட் செய்யும் போது அந்த ஜேர்னி இருக்குல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் செய்யும் போது நம்ம கிட்ட வர ஒரு எனர்ஜி வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல் டைனமிக்காக இருக்கும். அது எங்கிருந்தா அந்த எனர்ஜி வருதுன்னு தெரியாது. அது செய்ய முடியாதுன்னுவாங்க, ஆனால் நான் செஞ்சிருவேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு 25 இயர்ஸ் பேக் ஒரு நம்ம முன்ன இருந்த ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அது ரொம்ப டஃப் ஆனது. எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த கம்பெனி கிரேசி, இது எப்படி செய்ய முடியும்னு. நான் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணல. சொன்னல அந்த சாயல் மாதிரி தான், ஒரு குழந்தைங்க மாதிரி. நான் ஒன்றும் யோசிக்கல. ஐ வில் டூ இட். எப்படி செய்ய போகிறேன் எனக்கு தெரியாது, பட் ஐ வில் டூ இட், பட் ஐ மேக் இட் ஹேப்பன். அதுதான் எனக்கு எடுத்துக்கினா நான் கார் அச்சீவ் பண்ணதுன்னு சொல்லலாம். ஒரு மெர்சிடிஸ் கார் அச்சீவ் பண்ணும்போது ரொம்ப டஃப்பான ஒரு ப்ரொமோஷன்ஸ். இட்ஸ் நாட் ஈஸி அந்த காலத்துல. ஆனால் இப்போ எனக்கு பார்க்கும்போது ஆமாம், இட்ஸ் பாசிபிள் வா. பட் ஏன் என்னால் மட்டும் செய்ய முடிஞ்சிச்சு? அப்போ நான் அது வந்து நெகட்டிவாக பார்க்கல, அது ஒரு பாசிட்டிவாக பார்த்தனால தான் எனக்கு நடந்துச்சு நான் சொல்லுவேன். அதனால தான் சம்டைம்ஸ் சில பேருக்கு நான் பார்ப்பேன், ஒரு சின்ன இந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் செய்கிற சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட், சின்ன சின்ன ரிவார்ட் அண்ட் யோர் அச்சீவ்மெண்ட், ஐ ரியலி ஃபீல் ப்ரவுட் டு சி. ஸோ கீப் யோர் இன்னசென்ட். அன்னைக்கு கூட ஒருத்தங்க கால் பண்ணாங்க, ஈஸ்வரி கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, மெசேஜ் நிறைய போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், உன்னோட சக்ஸஸ் உன்னோட இன்னசென்ட், கீப் தட். ஓகே, அது வெரி பவர்ஃபுல். ஏன்னா இன்னசென்ட் வந்து இன்டெலிஜென்ட் வேற லெவலில் கொடுக்கும். டோன்ட் டேக் இட் வெரி, நம்ம ரொம்ப ஸ்டீஃபாக இருக்க வேணாம். ஓகே, ஸ்டீஃபாக இருக்க வேணாம், ஜஸ்ட் லைட். முடியாதுன்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. எவ்வளோ விஷயம் நம்ம பேசலாம், பட் ரிசல்ட் ஸ்பீக்னு சொல்லுவேன். அண்ட் எப்போதும் அது நான் சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று தான், என்னோட அச்சீவ்மெண்ட் ஒன்று தான். என்னோட ஹாப்பினஸ், நீங்கள் எதுவும் சொல்லணுமா, தேங்க்யூ சொல்லணுமா, ரிவார்ட் அச்சீவ்மெண்ட், யோர் அச்சீவ்மெண்ட் இஸ் மை ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ ஷி டேக் தட் வேர்ட். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு சி தட். ஓகே, உங்களோட வெற்றி தான். வேற என்ன வேணும்? இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பேசுகிறோம், நம்ம அனுபவத்தை பேசுகிறோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பேசுகிறோம். எதுக்காக பேசுகிறோம்? யோசிச்சு பாருங்களேன், எதுக்காக? we want to see you also can achieve. உங்களாலையும் சாதிக்க முடியும், உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஒரு வைப்ரேஷன் தான், தவிர வேற ஒன்றும் இல்லை. we want to see உங்கள்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. பிறந்த ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி தான் ஒர்க் பண்ணோம். இப்போ இங்கே ஒரு 200 பீப்புள் இருக்கிறீங்கன்னா, உங்களோட தேடல் தான் உங்களை உட்காந்து இந்த ஸ்க்ரீனில் உட்கார வச்சிருக்கு. அண்ட் another things, உங்களால் முடியும். அதுக்கு தான் நீங்கள் உட்காருவீங்க, உங்களால் செய்ய முடியும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி, வாட் எவர் ப்ராப்ளம் இன் யோர் லைஃப், எல்லாருக்கும் தீர்வு இருக்குது. எல்லாமே சொல்யூஷன் தான். இந்த உலகத்தில் சொல்யூஷன் கூட இருக்குது, ப்ராப்ளம் குறைவாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் செட்டை நம்ம செட் பண்ணிக்கணும். சொல்யூஷன் தான் கூட, தீர்வு கூட. எதுக்கு தீர்வு இல்லைன்னு சொல்லுங்கள்? எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது, எல்லா மாதிரி சுச்சுவேஷனுக்கும் தீர்வு இருக்கு. பட் தீர்வில் நம்ம கவனம் இருக்கா, இல்லை அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறோமான்றதான் ஒரு கேள்வி. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியலன்னா, நம்ம ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு தீர்வை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். புரியுதுங்களா? ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு தீர்வை பற்றி, ப்ராப்ளம்ல உட்காந்துக்கிட்டு தீர்வை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். நீங்கள் முதல் தீர்வு பக்கம் வாங்க. யூ நீட் டு ஷிஃப்ட் யுவர் செல்ஃப். அதான் மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணணும். பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு, பாசிட்டிவ் ஆர்கனைசேஷனுக்கு, பாசிட்டிவ் டீம் கூட நீங்கள் தான் உங்களை உருவாக்கணும். யூ ஷுட் நோ, ஒவ்வொரு ஆளுங்களுக்கு தனி ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி இருக்குதுன்றதை நீங்கள் நம்பணும். அதுக்கு அடிப்படை கோட்னு சொல்கிறாங்களே, ஒரு கோட், மந்திர கோட்னா இந்த கிராட்டிடியூட். ப்ராக்டிஸ் இன் யுவர் லைஃப் எவ்ரிடே கிராட்டிடியூட். யாராக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ வேதனை கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் சே தேங்க்யூ. சே தேங்க்யூ சொல்லிக்கிட்டே வாங்க. என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு சாந்தம் வரும், உங்கள்கிட்ட ஒரு அமைதி வரும், உங்கள்கிட்ட ஒரு பீஸ் வரும். நம்ம அதை பார்க்கணும். அதை பார்க்கும்போது தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பீங்க. வாவ், ஐ கேன் டூ ஒண்டர்ஸ். கவுண்ட் யுவர் பிளஸிங் எவ்ரிடேன்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதுதான் எவ்ரிடே கவுண்ட் யுவர் பிளஸிங். ஓகே, ஃபீல் குட். காலை எந்திரிச்சோன்னு யூ ஷுட் ஃபீல் குட் வாட் எவர் சிச்சுவேஷன். அதே நேரத்தில் பணம் சம்பாதிக்கிறதும் சரி, பணம் செலவு பண்ணுறதும் சரி, ஃபீல் குட். ஃபீல் குட். ஒரு கடைக்கு நீங்கள் சம்பளம் எடுக்கிறீங்க, வருமானம் உங்களுக்கு வருது, சே தேங்க்யூ. உங்களுக்கு நீங்கள் சொல்லலாம், நீங்கள் வாங்குற இடத்துக்கு சொல்லலாம். கடையில் போய் சாப்பிட்றீங்க, நல்ல சாப்பாடு, காசை கட்டுறீங்க, தேங்க்யூ சொல்லுங்க. அவங்க தேங்க்யூ சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்டோம், நல்ல சாப்பாடு, நான் பே பண்ணுறேன். பே பண்ணும்போது தேங்க்யூ ஃபீலிங்கோட கொடுத்து பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. சின்ன சின்ன விஷயம் தான்.
அண்ட் சூழ்நிலையில் எல்லா சூழ்நிலையும் நடக்கும். மனசார ஏற்றுக்குங்க. இது வந்து மந்திரம் சொல்லுவேன். பெரிய மந்திரத்தில் பெரிய மந்திரம் என்ன தெரியுங்களா? ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம். எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. உங்களுக்கு எப்படி பிரச்சனை கொடுக்க முடியும்? நீங்கள் தான் ஏற்றுக்கிறீங்களே. ஐ அக்செப்ட், சின்சியராக அக்செப்ட் பண்ணீங்க. என்ன காரணம் இருக்குது, அந்த காரணம் நம்மளுக்கு தெரியும், ஆனால் அதில் கவனம் வைக்கல. அதனால தான் காரணம் தெரியல. நம்மளுக்கு தெரியாதுன்றது எதுவுமே காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அது அவங்க சொன்னாங்க, அழகான விஷயம். காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தில் நீங்கள் தான் இருக்கிறீங்க, யாரையாவது இல்லை. ஆனால் அது நம்மளுக்கு பார்க்காதனால நம்ம என்ன செய்கிறோம்? டக்குன்னு வரல காட்டிடுறோம். இவர் தான் இவங்கனால தான் இப்படின்னு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னால் காட்சியை பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருப்போம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான். ஹவ் யூ ஆர், ஹவ் திங்ஸ் ஆர். உங்களை சுற்றி ஒவ்வொரு விஷயம் நடக்கிறது உங்களோட வைப்ரேஷன். அப்போ உங்கள் வைப்ரேஷன் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். வைப்ரேஷன் சரிப்படுத்தணும். உங்கள் வார்த்தைகளை கவனம் வைங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தையில் உங்கள் உணர்வில் கவனம் வைங்க. என்ன மாதிரி உணர்வு இருக்குது? 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் உங்கள்கிட்ட ஒரு ஜாய்ஃபுல் மைண்ட் செட் இருக்குது, பீஸ்ஃபுல் மைண்ட் செட் இருக்குது, இல்லை ஆப்போசிட்டில் இருக்குதா? எங்கே இருக்குது நம்மளோட மைண்ட் செட்? ஏன்னா இதெல்லாம் தேவை. ஏன்னா நம்ம சம்டைமு சில நேரத்தில் நான் பார்ப்பேன், சில பேர் என்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க. சார் என்னோட டீம் வந்து நான் சொன்னதே கேட்க மாட்டாங்க சார், அவங்க டீமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. எல்லாமே யூஸ்லெஸ் சார், வேலை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, பிஸ்னஸ் ஒழுங்காக செய்கிறது எல்லாம் சோம்பேறிங்க, எல்லாம் ஃபோனில் விளையாண்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னுவாங்க. நான் சொல்ல, இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனில் நீங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க டீம் எப்படி இருக்கும்? டீம் எப்படி இருக்கும்? உங்கள் வைப்ரேஷன் தானே உங்கள் டீமுக்கு போகுது. உங்கள் டீம் செய்யறதுக்குள்ள நம்பிக்கையை கொடுங்க. இவங்க வருவாங்க, நல்லா வருவாங்க, சிறப்பாக வருவாங்க, இவங்களால் முடியும்னு. ஆனால் நீங்கள் முன்னுக்கு போய் அவங்கள்ட்ட மோட்டிவேஷன் கொடுத்துட்டு பின்னால் இதெல்லாம் யூஸ்லெஸ், தண்டம், சோம்பேறின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? குழு எப்படி வளரும்? அதே மாதிரி தான் சில நேரத்தில் பேரண்ட்ஸ் வருவாங்க. எங்கள் பிள்ளைங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க, நாங்கள் என்ன சொன்னாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க, ரொம்ப அச்சா பிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் சொல்ல, உங்கள் பிள்ளைங்களை பற்றி சொல்லுங்கள். எல்லாமே பிள்ளைங்களை பற்றி சொல்கிறது மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் இருக்கும். அவங்கக்கிட்ட நம்பிக்கையே இல்லை, அந்த பிள்ளை உருப்பிடுமா உருப்பிடாதான்ற மாதிரி இருக்கும். சார் உங்கள்கிட்ட ஆழ்ந்த மனசில் உங்கள்கிட்ட நம்பிக்கையே இல்லை, இந்த பையன் நல்லா வருவான்ல, அவன் மேலே 1008 சந்தேகம், உங்களுக்கு அவன் மேலே ஒரு ட்ரஸ்டே இல்லைன்னா உங்கள் சொந்த பிள்ளை எப்படி அவங்க மாறுவாங்க? உங்களோட வைப்ரேஷன் அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணுமே. டெய்லி நம்ம ஒரு மந்திர வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ உருப்பட மாட்டேன்னா என்ன நடக்கும்? அப்படி தான் நடக்கும். ஸோ கரெக்டாக சொல்லுவோம், நான் நினச்சேன் இப்படி தான் போவான்னு. ஆமாம், நீ நினச்சனால தான் அப்படி போயிட்டான், நீ நினைக்காம இருந்திருக்கலாமே. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம கவனிக்காம வெளியே பார்த்துட்டு நம்மளை பார்க்க மாட்டோம். ஏன் இப்படி இருக்கான்? நான் நல்லா சரியான ஆள் தானே, எனக்கு வந்து பிள்ளை ஏன் இப்படி இருக்குது? ஓகே, ஏன் இப்படி இருக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், அவனுக்கு ஃப்ரெண்டு சரியில்லை, அது சரியில்லை, அதெல்லாம் சொல்லலாம். நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு பேரண்ட்ஸாக இருந்து நம்ம கடமையில் நம்ம என்ன செஞ்சோம்? எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம்? இதை கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கவனிச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனை சால்வ்ட், இமீடியட் சால்வ். நம்ம அவங்கள்ட்ட இருக்கிற வீக் பாயிண்டே பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, வீக் பாயிண்டே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? குட் பாயிண்ட் எப்படி இருக்கும்? நான் வளர்ந்த காலத்தில் என்னை சுற்றி ஒரு சூழ்நிலை, நான் சிங்கப்பூரில் கொஞ்ச நாள் இருந்தேன், படிப்பு முடிச்சுன்னு லீவில். நான் தங்குற சூழ்நிலை எனக்கு இடம் கிடைக்கல. அப்போ ஒரு வீட்டில் நான் தங்கி இருந்தேன் சிங்கப்பூரில். என் கூட தங்கி இருக்கிறவங்கெல்லாம் டெய்லி தண்ணி அடிப்பாங்க, காலையிலேருந்து வேலை வெட்டிக்கு ஒழுங்காக போக மாட்டானுங்க, அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன செய்யறது? அந்த இடத்துல தான் அவங்களோட தங்குற சூழ்நிலை எனக்கு. ஆனால் அவங்க கூட இருந்து நான் கெட்டு போகலையே, நான் என் வேலையில் தெளிவாக இருந்தேன், எங்கேயுமே டேமேஜ் நடக்கல. வாய் கேன் ஐ சே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு? அது அவங்க, இது நான். என் அம்மா அப்பா என்னை எப்படி வளர்த்தாங்க, என் யோசனை இருக்கணுமா இல்லையா? நான் யோசிக்கிறதா இல்லையா? எப்படி நான் ப்ரோக்ரஸ் பண்ணேன், எப்படி என்னை வளர்த்தாங்க, நான் செய்யற ஒவ்வொரு ஆக்ஷனும் அவங்களுக்கு பாதிக்கக்கூடாதுல, அவங்க பேர் கெட்டு போகும், நான் என்ன செய்யணும்? அப்போ அவங்க முறையாக பாசமாக கரெக்டாக எல்லா விஷயத்தையும் என் மேலே நம்பிக்கை தைரியமாக விடுவாங்க. உன் மேலே நம்பிக்கை இருக்கியா, நீ சரியா இருப்ப, நீ எங்கே போனாலும் நான் தைரியம். எங்கள் அம்மா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக விடுவாங்க. ஸோ அவங்க கான்ஃபிடென்ட் என் உள்ளுக்கு எப்படி என்ன கொடுக்கும்? கால் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, என்ன ஆச்சு, எங்கே போன, வந்தே இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லை. பிகாஸ் அந்த ட்ரஸ்ட், பியூர் ட்ரஸ்ட், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. நான் எல்லாருக்கும் சொல்லலை, சம்டைம் இது மாதிரி முடியும். ஒரு நெகட்டிவான குழந்தைய கூட நீங்கள் பாசிட்டிவாக மாற்ற முடியும், ஒரு கெட்டவனை கூட ஒரு நல்லவனாக மாற்ற முடியும். நம்புங்க, இதை நம்புங்க, இது உண்மையான விஷயம். நான் சொல்கிறேன், இதை மந்திர வார்த்தைகள் மாதிரி. அதுக்கு ஒரே வார்த்தை, அவங்க மேலே நம்பிக்கையும் நம்மளோட வைக்கிற அந்த கிரேட்டிடியூட் மைண்ட் செட் ஃபுல்லாக இருக்கணும்.
ஓகே, அவங்க எப்படி இருக்கணும் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி நினைச்சு நீங்க வைப்ரேஷன் கொடுங்க. இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், அவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ என்னால் ஒரு சின்ன உதாரணம் தான் கூட சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்றது இருக்குது. சைல்ட் ப்ரோக்ராம்ன்றது ஒன்று இருக்குது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் டெய்லி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், நம்மளுக்கும் சரி, ஃபேமிலிக்கும் சரி, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி. தட்ஸ் இட். அதோட மாற்றத்தை நீங்கள் பாருங்களேன், பியூட்டிஃபுல்லான மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதர் திங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நெகட்டிவான சரௌண்டிங் உங்களை சுற்றி இருக்கிறாங்க, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா நல்ல வைப்ரேஷன் வேணா உங்கள் என்வாயர்மெண்ட்டும் சரியாக இருக்கணும். ஓகே, ராங்கான வைப்ரேஷன் இடத்துல இருக்க முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த புறம் பேசுறது மட்டும் விட்டுருங்க, வேணாம். பாய்சன், கேன்சர், கொடூரமான நோயே இந்த புறம் பேசுறது. அவங்க இல்லாத போது அவங்கள பற்றி பாராட்டலாம், புகழலாம். ஆனால் அவங்கள பற்றி புறம் பேசாதீங்க, தேவையில்லை. நீங்கள் பேசுகிறனால என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு உங்களை அவங்க பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல, இந்த இடத்துல நீங்கள் அவங்கள பற்றி புறம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த வைப்ரேஷன் எப்படி வேலை செய்யும் யோசிச்சு பாருங்க. பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். எதையாவது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா சிட் அண்ட் கிளியர் பண்ணுங்க, பேசுங்க. உங்களோட ஸ்பிரிட்டை மட்டும் என்னைக்குமே பாசிட்டிவாக வச்சுங்க. ஏன்னா கடவுள் கூடியிருக்கணும். கடவுள் கூடியிருக்கிற வீடை எப்படி வச்சிருக்கணும்? சுத்தமாக வச்சிருக்கணும். அதில் நெகட்டிவ்ன்ற ஒரு பேயை உள்ளுக்கு போட்டுறாதீங்க, கடவுள் ஓடி போயிடுவார். அப்புறம் என்ன ஆகும்? துக்கத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால அந்த கடவுள்ன்றது தன்மை நம்மக்கிட்ட இருக்கு, எங்கேயோ இருக்குன்னு இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு அந்த இறை சக்தி. அந்த வைப்ரேஷனில் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பேசுறது, சிந்திக்கிறது, இது எல்லாமே அந்த உணர்வோடு இருந்துச்சுங்களா, நீங்கள் பாருங்கள், உங்களோட ப்ரோக்ரஸை பாருங்கள். நீங்கள் நினச்ச காரியம் பூரா நடக்கும். நீங்கள் பெருசாக அழட்டிக்கிட்டு பிஸ்னஸ் செய்ய தேவையில்லை, நீங்கள் நினச்சா நடக்கும், அந்த லெவலுக்கு போயிடும். நீங்கள் நினைக்கிற போது யோசிக்கணும், இதெல்லாம் நான் நினைக்கணுமான்னு. ஏன்னா இந்த வைப்ரேஷன் ஸ்டார்ட் டு சேஞ்ச், ஸ்லோலி சேஞ்ச் பண்ணும். ஸோ நிறைய வேறு எந்த டாபிக் நான் பேசுறதுன்னு தெரியல, ஏன்னா மோஸ்ட் ஷி ஆல்ரெடி ஷேர் டு ஆல் ஆஃப் யூ. ஓகே, அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், அந்த கேரிங்ன்றது இந்த கிராட்டிடியூடில் நிறைய விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். பாருங்க, டத்தே நிறைய விஷயம் பேசினாங்க. அவங்க சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் அவங்க கற்பனையில் வந்த மாதிரி பேசியிருக்கலாம். அவங்க நிறைய இடத்துல கோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னைய ஏன் கோட் பண்ணுறாங்க? ஷி நோ வாட் எவர் ஷி லேர்ன். என்கிட்ட இருந்து அவங்க தெரிஞ்ச விஷயத்த அவங்க ப்ராப்பர்ட்டி அவங்க கிளைம் பண்ணிக்கல. அதில் என்ன செய்கிறாங்க? அந்த கிரெடிட்டை கேர்ஃபுல்லாக சப்மிட் பண்ணுறாங்க. கிரெடிட்னு சொல்லுவேன். அதே மாதிரி இதுவும் என் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, எந்த விஷயத்த நீ யாருக்கிட்ட இருந்து கேட்டியோ என்றைக்குமே அந்த விஷயத்தை நீ பேசும்போது அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டு பேசு, சின்சியராக. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் எனக்கு கிடச்சிது. இந்த மாதிரி இவங்ககிட்ட இருந்து இந்த மாற்றம் எனக்குள்ளே வந்தது. இந்த கிரெடிட் த பிக்கஸ்ட் கிராட்டிடியூட், தெரியுங்களா? கிராட்டிடியூட்டில் பெரிய கிராட்டிடியூட்னு சொல்லுவேன். யதார்த்தமான நிலையில் உங்களுக்கு நேச்சுரலாக வரணும். அது சொல்லி கொடுத்து பிளான் பண்ணிலாம் வரக்கூடாது. உங்கள்கிட்ட அந்த கிராட்டிடியூட் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர்ட்டி. ஓகே, நீங்கள் சில பேர் காரில் ஏறி போகும்போது பீப்புள் ப்ராப்பர்ட்டி, உங்கள் காருன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை தானே? ஓகே, சில பேர் சொல்லுவாங்க இது என்னோட காருன்னு, ஏன்னா நீங்கள் ஓட்டிக்கிட்டு போகிறதுனால. அது உண்மை கிடையாது. ஸோ தெரிய ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஷேம் தானே. ஸோ அதே மாதிரி சில விஷயம் எங்கேருந்து கிடைக்குதோ அதை சின்சியராக கொடுங்க. அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பீப்புள்ஸ் ப்ராப்பர்ட்டியை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, அது அது ஒரு வேல்யூவான பொருள். அதே மாதிரி தான் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொண்டு போகும்போது உங்கள் ஜேர்னியில், ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்களேன். அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு ஐடியா உங்களுக்கு வருது, அந்த ஐடியா யார் கொடுத்தது? தேங்க்யூ டு தேம். உங்கள் குருவா, உங்கள் மாஸ்டரா, உங்கள் மென்டோவா, உங்கள் டீச்சரா, தேங்க்யூ. இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க, இந்த விஷயத்தில் நான் கற்றுக்கிட்டேன், இந்த விஷயம் எனக்குள்ளே மாற்றம் நடந்துச்சு. அந்த கிராட்டிடியூட் இருக்கா? இது கிராட்டிடியூட். அந்த கிராட்டிடியூட் என்ன செய்யணும், உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போவோம். பீப்புள் ஸ்டார்ட் டு ரெஸ்பெக்ட் யூ மோர். தட்ஸ் இட். ஓகே, அதை நீங்கள் இனோவேட் பண்ணி மாற்றக்கூடாது. ஓகே, பிகாஸ் சம்படிஸ் ஒன், யூ கேனாட் மாடிஃபை. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம், ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பேசிக் ஈஸி டு குவாலிஃபை, ஈஸி டு அச்சீவ்ன்றது இந்த கிராட்டிடியூட் முன்னுக்கு வச்சிருங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. எங்கே போனாலும் யாரை சந்திச்சாலும் இது முன்னுக்கு வச்சுக்கங்க. ஸோ ஜேர்னியில் என்னது,
நம்ம நினைக்கிறோம் இது வந்து லைஃபுக்கு என்னதான் முக்கியம்னு. ஏன்னா ஒரு மனுஷன் நல்லா வரணும்னு சொன்னா நிறைய சோர்சஸ் நம்மளுக்கு சப்போர்ட் வேணும். அதுதான் அந்த மைண்ட் செட். அந்த ஸ்டூடெண்டோட மைண்ட் செட் நம்மகிட்ட பியூரா வரும். ரொம்ப ஹார்டான விஷயம் இல்லை, சிம்பிளிசிட்டி. another திங்ஸ் பிஸ்னஸ் நீங்கள் செய்யணும்னு சில பேர் நெட்வொர்க் செய்கிறோம். இங்கே அஸ்தா கேள் ரொம்ப பேர் வந்திருக்கீங்க, நாலுலேருந்து வந்திருக்கிறீங்க. கம்பெனி ஒரு சிஸ்டம் உருவாக்குவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா என்னோட சிம்பிள் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஒன்று தான், சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டி, அதாவது எவ்வளோ சிம்பிளாக இருக்குதோ அவ்வளோக்கு நல்லது நீங்கள் செய்கிறது. ஏன்னா பிஸ்னஸ் வந்து குறிப்பாக நெட்வொர்க் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு, இன்சூரன்ஸ் செய்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிஸ்னஸ் உங்கள் டீமுக்கு நீங்கள் கைட் பண்ணுறதுக்கு முன்னே அது எவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது நான் மட்டும்தான் செய்ய முடியும், மற்றவங்களால செய்ய முடியாதுன்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் செய்கிறது எல்லாரும் காப்பி பண்ணுற மாதிரி அது எவ்வளோ சிம்பிளாக ஆக்க முடியுமோ அப்படி ஆக்கணும். அப்போ தான் எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசுவாங்க, சிமிலரிட்டியாக இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டீங்க வச்சிங்களேன், முடிஞ்சு. சம்டைம் நான் பார்ப்பேன் சில பேர் பேசுகிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ஈஸியாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் நீங்கள் முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எவ்வளோ ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அப்புறம் தான் நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட டூப்ளிகேட் பண்ண முடியும். டூப்ளிகேஷன் ப்ராப்பராக இருந்தால் தான் க்ரோத் நடக்கும் பிஸ்னஸில். அந்த டூப்ளிகேஷன் சரியாக இல்லைனாலும் ஸ்ட்ரகிள் தான். ஸோ ஹவ் யூ பிரிங், பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே என்னது, நிறையா பேசுறது இல்லை, நிறைய எக்ஸ்பர்ட்டாக பேசுறது இல்லை, கொஞ்சம் கரெக்டாக பேசினா போதும், அளவாக பேசினா போதும். ஆனால் செயல்பாடு நல்லா இருக்கணும், ஆக்ஷன் பக்காவாக இருக்கணும். ஏன்னா ரிசல்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்கள் ரிசல்ட்டு தான் ரொம்ப சத்தமாக பேசணும்னு சொல்லுவேன். உங்கள் அச்சீவ்மெண்ட் ரொம்ப சத்தமாக இருக்கணும். ஓகே, நம்ம வாய் பேச்சில் மட்டும் ரொம்ப சத்தமாக இந்த ரிசல்ட்டில் இல்லை வச்சிங்களேன், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மலாயில் ஒரு வார்த்தை இருக்குது, என்ன சொல்லுவாங்க, தின் கோசு டின்னுருவாங்க, சரிங்களா? ரொம்ப சத்தம் போடும் கோசு டின்னு, டங்கு டங்கு டங்குன்னு ரொம்ப சவுண்டாக இருக்கும். ஆனால் அது ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிருக்குங்களேன், சத்தமே இருக்காது, ஆனால் உள்ளுக்கு ஃபுல்லாக இருக்குது. அதுவே நம்மளுக்கு ரிசல்ட் வரணும். எதை நீங்கள் செஞ்சாலும் சரி, வேட் இஸ் யோர் அவுட்கம், அந்த அவுட்கம் வந்து கரெக்டாக கவனம் வச்சு செய்யுங்க. அதனால தான் ரொம்ப நான் டத்தின் அழகாக சொன்னாங்க, எந்த வேலையை நான் செஞ்சாலும் அது எனக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக எனக்கு ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்பேன். அது எனக்கு ஒர்க் பண்ணுதான்றது தான் என்னோட பார்வை. ஒர்க் பண்ணிருச்சா அப்புறம் ஷேர் பண்ணுவேன் ஸ்லோலி. ஓகே, இந்த மாதிரி நான் செஞ்சேன், இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுது, ஐ யூ இன்ட்ரெஸ்டட்? இப்போ என்ன ஆச்சுன்னா குழப்பம் இருக்காது, புரியுதுங்களா? சில பேருக்கு ஒர்க் பண்ணோம், சில பேருக்கு ஒர்க் பண்ணாது. சில ஐடியா எனக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணும், மேபி உங்களுக்கு ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம். நான் அதை எடுத்து பிளைனாகவும் உங்கள் தலையில் திணிக்க முடியாது. ஓகே, பட் என்னென்னா ஒரு எவ்ரி கம்பெனிக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஒரு அளவுக்காச்சும் புரியணும். ஹவ் தி திங்ஸ் ஒர்க், அது எப்படி ஒர்க் பண்ணோம், எப்படி சம்பாதிக்க முடியுன்றது ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே வரணும். உங்களுக்கு விலங்குனா நீங்கள் சொல்லணும், டோன்ட் ஜஸ்ட் எக்ஸைட்டட், எஸ் எஸ் ஃபென்டாஸ்டிக் ஒண்டர்ஃபுல் ஒன்று நானே ஒரு ஐடியா சொன்னால் கூட நீங்கள் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் யூ ஹேவ் டு டிஸ்கவர், இஸ் இட் கிளியர், இஸ் இட் த்ரூ, இது ஒர்க் பண்ணுமா, உண்மையாவா பாருங்கள். அதே நேரத்தில் போயிட்டு இந்த நியூமரோலஜி, எஸ்ட்ரோலஜி இதெல்லாம் ரொம்ப மாட்டாதீங்க, கொஞ்சம் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது இல்லை, நம்பரில் வைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையை. உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் வைங்க, நம்பரில் வச்சிடாதீங்க. ஓகே, எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான், எல்லா தேதியும் நல்ல தேதி தான், எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆண்டவன் படைப்பில் எந்த நாளும் கெட்ட நாள்னு ஒன்று கிடையாது, புரிஞ்சுக்கங்க. ஓகே, உங்களுக்கு ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் பிளானெட்லாம் போய் மாட்டிக்காதீங்க, அந்த பிளானெட் இந்த பிளானெட்னு அது இருக்குதே இல்லையோன்றதும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் முழுசாக நம்பிடுங்க, படைச்சவனே உங்கள் கூட இருக்கிறான், அந்த இறை சக்தியே உங்கள் கூட இருக்குது. ஓகே, படைப்பாளிக்கே உங்க கூட இருக்கிறாங்கன்னா இதுக்கு மிஞ்சின சக்தி இந்த உலகத்தில் இருக்கா? எல்லாரும் தேடி அலையிற சக்தி உங்களுக்குள்ள தான் இருக்குது. ஊரா போய் தேடுறாங்க, தவம்லாம் பண்றாங்க, எங்க இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. இதுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சக்தி நம்ம கிட்ட இருக்கும் போது ஏன் எதுலையோ போய் வைக்கிறீங்க நம்பிக்கைய? நம்பிக்கைய உங்ககிட்ட வைங்க, உங்ககிட்ட இருக்கிற இறைவன்கிட்ட வைங்க, எங்கேயோ விட்டுறாதீங்க. ஓகே, அண்ட் லேர்ன் பண்ணுங்க. பிஸ்னஸ் செய்யணும்னா என்னது? ஹேண்டிலிங். பிஸ்னஸ்னா அடுத்த வார்த்தை என்னது? பணம். பணத்தை கையாளும் முறை. ஓகே, பணத்தை கையாளும் முறையாக கற்றுக்குங்க.
ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, பணத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஓகே, பணத்தை வந்து கையெடுத்து கும்பிட்டு பூஜையெல்லாம் வைக்க சொல்லலை, மல்லு கட்ட சொல்லலை. ஆனால் பணத்தை வருதுன்னா அது எப்படி தேவைக்கு செலவு பண்ணணும், தேவையில்லாத விஷயத்துக்கு அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. எது உங்களுக்கு ரொம்ப அவசியம், எது அவசியம் இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது, இன்னும் 20 வயசு இருக்கலாம், 30 வயசாக இருக்கலாம், நீங்கள் 40 வயசாக இருக்கலாம், whatever your ஏஜ், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இப்போ எப்படி இருக்குது. ஓகே, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா. ஒரு வருஷம் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா கூட உங்களால் சமாளிக்க முடியுமா, இல்லை ஒரு 2 வருஷம் சமாளிக்க முடியுமா, இல்லை ஒன்றுமே ரெடி ஆகலைன்னா அதுக்கு நான் என்ன செய்கிறோம். இதில் ஒண்டி தான் அவங்க முழு கவனம் வைக்கணும். பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் அடிப்படை இது. ஓகே, ஒரு சஸ்டெயின் இன்கம் உருவாக்குறது உங்களோட அக்கௌண்டிங். அப்போ தான் நீங்கள் ப்ரௌடாக இருக்கும். நான் எத்தனை வருஷம் பிஸ்னஸில் இருக்கிறன்றது முக்கியம் இல்லை, என்ன வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஓகே, எவ்வளோ நாளாக இருக்கிறன்றதில் பெருமை இல்லையா. 40 வருஷமாக இருக்கேன் சார், 50 வருஷமாக இருக்கேன், அது இல்லை, அது எல்லாருக்கும் ஃப்ரீ. நீங்கள் கேக் வெட்டலைனா கூட உங்களுக்கு பிறந்த நாள் அந்த தேதி ஓடிக்கிட்டு தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. கேக் வெட்டினா தான் உங்களுக்கு பர்த்டேன்னு கிடையாது. ஓகே, இயர் இஸ் ரன்னிங், வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாம், வருஷம் கேக் வெட்டுறதுக்கு முன்ன இந்த வருஷம் நான் என்ன சாதித்தேன் வெட்டுறதுக்கு. ஒன்றுமே சாதிக்கலையா. கேக்கு மட்டும் வெட்டினா என்ன இருக்குது, கேக் கம்பெனி நிறைய உருவாகும், நிறைய கேக் பிஸ்னஸ் ஓடும், அவ்வளோதான். ஓகே, யோசிச்சிங்க. வெட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் ஹூ ஆர் யூ, வாட் ஆர் யூ டூவிங், எதுக்கு இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கோம், எதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அப்போ உங்களுக்கு ஆசைப்படுதுன்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது தானே, அந்த சாய்ஸில் நான் கவனம் வைக்கிறேன்னா வாட் ஐ வாண்ட் இன் மை லைஃப். ஓகே, எதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது எனக்கு டைம் என்னோட அச்சீவ்மெண்ட்டுக்கு, என்னோட சாதனைக்கு, whatever. நீங்கள் பாருங்கள், பணத்தை சில பேர் ரொம்ப தைரியமாக போரோ பண்ணிக்கிறது. பேங்க் தான் இருக்குது, கார்டு லோனு கொடுக்குறாங்க, கிரெடிட் கார்டு அதுன்னு. ப்ளீஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், முடிஞ்சாலும் கடன் வாங்குறத நிறுத்துங்க. அழிச்சிரும் வாழ்க்கையை, சந்தோஷத்தை எடுத்துரும். ஓகே, தேவையா, ரொம்ப ரொம்ப தேவையா வாங்குங்க, இல்லையா பரவாயில்ல, அவசியம் இல்லை. சில பேர் கண்ட இடத்துல காசை வாங்குறது, இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி கொடுக்குறது, ரோலிங் ஸ்டோன் தெரியுங்களா, அப்படி வாங்கி அது இன்னும் மோசம், தீராத நோய் மாரி ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, நான் என்றைக்குமே நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் இந்த கடை வாங்குறது மட்டும். ஏன் தெரியுங்களா, சம்டைம் நட்பை முறிச்சிடும். கடன் வாங்கிடுவோம், கொடுக்க முடியாது, அவங்கள பார்க்க நம்ம வெக்கப்படுவோம், நம்மளுக்கு இன்டெகிரிட்டி பாதிக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத மன உளைச்சல் நம்மளே உருவாக்கிக்குவோம். அதுக்கு வாங்காமல் இருந்திருக்கலாமே. ஏன்னா அந்த சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்குறோம். ஏன்னா நம்ம சில நேரத்தில் சொன்னாலும் கேட்கறது இல்லை, சில பேர் சொன்னாலும் கேட்கறது இல்லை. நோ, எனக்கு தெரியும்பா, பிரச்சனை மட்டுமே நம்மளுக்கு பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். எதுக்கு தெரியாத பிஸ்னஸில் பணம் போடுறதும், தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் மணி கேமில் காசை மாட்டுறதும், அப்புறம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல். சம்டைம் நான் பார்ப்பேன், நம்ம வீட்டில் நம்ம மேட் இருக்காங்க, அவங்க எப்போதும் பார்ப்பேன் உட்காந்துட்டு சோகமாக இருப்பாங்க. அவங்க ஊர்லேருந்து வந்தவங்க, என்னன்னு கேட்டால் நல்லா இருந்தவங்க இந்த மாதிரி அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம்னு பணத்தை போட்டுட்டு இருக்கிற காசெல்லாம் போட்டு நிம்மதி இழந்து அவங்கள பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது, துக்கமாக இருப்பாங்க. பிள்ளைங்களாம் வேறு ஆளுங்க வந்து வீட்டுக்கு வராங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ரொம்ப மனசு வேதனையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அழுவாங்க. நான் சொல்லுவேன், ஏன் இதெல்லாம் நம்ம சின்ன வயசா, ஏன் நம்மளுக்கு என்ன ஆசை யாரை விட்டுது. ஓகே, ஒன்றுமே பண்ணாமல் பணம் போடுப்பா, பணம் வந்துடுனா உடனே நம்பிடுறதா, நிதானம் வேணுமா இல்லையா. அதுக்கு தாங்க நம்மளுக்குள்ள உள் ஆற்றல் சக்தியை கொஞ்சம் கவனம் வைக்கணும். தவம் பண்ணுறவங்க நல்லா தவனம் பண்ணணும், இங்கே போகக்கூடாது, இங்கேருந்து வரணும். சும்மா நம்மளை யாரும் ஆசை காட்ட முடியாது, அந்த அளவுக்கு உங்களையும் நீங்கள் ஸ்ட்ராங் படுத்துங்க. எந்த தொழிலாக இருந்தால் இது தொழிலா, இது உண்மையாக பிஸ்னஸா, இது லைசன்ஸ் இருக்கா, இது லீகலா, இது சேஃபா, இதனால் என்னோட கௌரவம் பாதிக்குமா, இதனால் என் பேர் பாதிக்குமா, எல்லாம் யோசிங்க. அது உங்களோட உரிமை. நம்மளுக்கு கௌரவமாக இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை நம்ம தேடிக்கணும். நம்மளுக்கு எதை யார் என்ன சொல்லணும் கவலைன்னா எதை வேணால் பண்ணலாம், இதுதான் டிஃப்ரென்ஸு. எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் செய்யுங்க. ஓகே, என்னை பொறுத்தவரை ஒரு பணம் மட்டும் இல்லை, கௌரவமாக வாழ்கிறது ரொம்ப முக்கியம், சிறப்பாக வாழ்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்போதும் உங்களை சொன்னால் எஸ் அந்த மாதிரி, அது ரொம்ப எங்கள் மை ஃபாதர், அவங்க தஞ்சாவூருக்காரங்க, அவங்க ரொம்ப ஃபேமாக இருப்பாங்க இந்த விஷயத்தில், அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. காசு இல்லைனாலும் பரவாயில்ல, கௌரவமாக வாழணுன்னுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் அவங்க. ஸோ நான் எப்போதும் பாராட்டுவேன் அதை. ஏன் அதனால் அவங்க சிந்திக்க முடியுது, ஏமாத்துறதோ ஆளுங்க எதுவும் சொல்கிற சூழ்நிலையெல்லாம் உருவாக்கக்கூடாதுன்னுவாங்க. ஸோ கரெக்டாக இருப்பாங்க. அதே தான் நீங்களும். ஓகே, லேர்ன். இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா, பணம் சம்பாதிக்கிற வித்தைகளை கற்றுக்குங்க. இந்த மாதிரி தொழிலில் அந்த பிஸ்னஸ் நீங்கள் செய்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மலி மோஸ்ட் ஆஃப் த டைம் பாருங்கள், நிறைய பணம் போட தேவையில்லை, உங்கள்கிட்ட கையில் இருக்கிறத வச்சு பணத்தை பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்.
கற்றுக்கிறதுக்கு நிறைய காஸ்டிங் கிடையாது. ரொம்ப லோ காஸ்ட்லேயே நீங்கள் பிஸ்னஸை கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு மெதுவாக உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கலாம். அவ்வளோ, தட்ஸ் இட். ரொம்ப பணம் இருந்தால் நம்ம சனக்காரன் எல்லாம் அப்படி கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க். எத்தனை பேருக்கு கோட் சூட்டு போட்டு வேலை பிஸ்னஸ் பண்ண பிடிக்கும்? அப்போ நீங்கள் அந்த மாதிரி இல்லை, நான் வந்து கடுமையாக வேலை செய்யணும் சார், அந்த மாதிரி வேலையும் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த ஒரு பேசிக் பிரின்சிபல்ன்றது என்னது? ஆசை இருக்குதா? சாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆசை இருக்குது வெற்றி அடையணும், சக்ஸஸ் பண்ணுமா? வழி இருக்குது. நீங்கள் தான் அந்த வழியை தேடணும், என்ன வழின்னு. ஓகே, அதே நேரத்தில் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்துட்டிங்கன்னா அவங்க சொன்னாங்க டாத்தின் அழகான ஒரு வார்த்தை, நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. அது எல்லா பிஸ்னஸ்லேயும், பெரிய பிஸ்னஸ்லேருந்து சின்ன பிஸ்னஸ்லேருந்து வருவாங்க போவாங்க. ப்ரொமோஷன் புது இடத்துல கிடைத்த கம்பெனினாலும் சரி, நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் பீப்புள் கம்மிங் அண்ட் கோயிங். இது காமன். அது நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் சொல்லவே தேவையில்லை. மேக்சிமமாக வருவாங்க போவாங்க. பட் பிஸ்னஸ்க்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. எதனாலனா பிஸ்னஸ்க்காக இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பணம் வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைப்பட்டதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க. நான் பார்த்ததை நான் சொல்கிறேன், என் அனுபவத்தில். என் கூட வந்து பல பேர் வந்ததில் நம்ம கூட்டிகிட்டு பெரிய டீம் உருவாவாங்க. அதில் ஒரு 10% கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க. சார் வி ஆர் கம்மிங். 90% ட்ராப் ஆயிரும். சரிங்களா? ஒரு மாதம் 2 மாதம் இது நம்மளுக்கு ஒத்து வராது சார், வேற ஒரு கம்பெனிக்கு போயிடுவார், இல்லை வேற பொருளுக்கு போயிடுவார், இல்லை பிஸ்னஸ் விட்டே போயிடுவார். எப்பா இதெல்லாம் எனக்கு சரி வராதுப்பா, எனக்கு பேச முடியல, சொல்ல முடியல, கற்றுக்க கஷ்டமாக இருக்குது, எனக்கு டைம் இல்லை, ஏன்னா படத்தெல்லாம் பார்க்க முடியல, இந்த மாதிரி ரொம்ப கவலை வந்துடும் அவருக்கு. ஸோ அதனால் விட்டுருவோம். அப்போ 10% மட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கூட வருவோம், கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுவோம். இந்த 10%ல் ஃபில்டர் பண்ணி கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 5%. இதுதான் முத்துக்கள். ஃபைனலாக டைனமிக்காக நீங்கள் சார் பார்க்க பேர் இந்த முத்துக்கள் தான். இந்த 5% பீப்புள் அந்த 95% ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் ரகசியம். ஹவு நைஸ். ஃபில்டர் பண்ணி கடைசியில் இந்த கொஞ்சம் பேர் தான் என்டையர் சேல்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த கோல்ஸ் செட்டிங் எல்லாமே அவங்களால செய்ய முடியும். இதுதான் ரகசியம். இது பேசிக்கான விஷயம் சொல்ல மாட்டேன், இது நாம் பார்த்ததில்லை என்ன எக்ஸ்பீரியன்ஸில். இது அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரணும். ஈஸியாக சொல்லுவாங்க, வாங்க சார் நீங்கள் கொஞ்சம் ஆரம்பிச்சா செஞ்சிடலாம். ஆமாம், செஞ்சிடலாம். உழைப்பை போடணும், கற்றுக்கணும், டைமை கொடுங்களேன், ஒரு 3 வருஷம் கொடுத்து பாருங்களேன். இப்போ ஒரு கேள்வி இருக்குது, சார் இப்படின்னா இதெல்லாம் செய்யணுமா? செய்ய தேவையில்லை. பிஸ்னஸ் செய்ய தேவையில்லை. ஆனால் நான் என்ன கேட்குறேன், சும்மா இருந்து ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம்ல? இப்படி யோசிச்சு பாருங்க. நான் இல்லைன்னா என்ன செய்வேன்? இந்த பிஸ்னஸ் செய்யாத நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்? அந்த நேரத்தில் சொல்லுங்கள். ஒன்று ஃபோனில் டிக்டாக் பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லை இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, இல்லைன்னா புதுசாக ரிலீஸ் பண்ண படம், நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ வந்துட்டு அமேசான் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லாத்தையும் எங்கேயாச்சும் கோபி கார்டில் போயிட்டு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தை கொஞ்சம் சிந்திச்சு இப்படி பண்ணால் இதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியும்னா ஏன் நம்ம செய்யக்கூடாது? இதுதான். அங்கே தான் என்ன வருதுன்னா உங்களோட உண்மையான தேடல். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி வேணும்னா அதுக்குள்ள வேலையை நம்ம நிச்சயம் செய்வோம். சரிங்களா? ஸோ அதனால் முடியாதுன்றது எதுவுமே இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஓகே, மனசு வச்சிங்கன்னா நடக்கும், நம்பிக்கை வச்சிங்கன்னா நிச்சயம் நடக்கும். எது மேலே நம்பிக்கை? உங்கள் மேலே. நீங்கள் பொருள் மேலே நம்பிக்கை வைக்கலாம், பிஸ்னஸ் மேலே நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கான்றதான் முக்கியம். நீங்கள் தகுதி பெற்றவரா சாதிக்கிறதுக்கு, வெற்றி அடையிறதுக்கு, இல்லை ஏதாவது ஏர்ன் பண்ணுறதுக்கு, வாட் எவர் இட்ஸ் யூ. ஓகே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, மகாத்மா காந்தியோட ஜெயந்தி நாள், ஸ்பெஷல் நாள் அன்றைக்கி சந்திச்சிருக்கோம். ஓகே, அந்த ஒவ்வொரு விஷயம் மகாத்மா பற்றி படிக்கிறப்ப நீங்கள் பாருங்கள், ஏன் அவருக்கு மட்டும் மகாத்மான்னு ஒரு அவார்டு கிடச்சிருக்காங்க? நிச்சயம் சும்மா கிடையாதுங்க. அவர் லைஃப் எப்படி பார்த்தாரு? சில மெசேஜ் நான் வச்சுருக்கேன். பிஃபோர் ஐ க்ளோஸ், ஐ லைக் டு ஷேர் ஃபியூ மெசேஜ் அபவுட் காந்திஜி, அவரோட கொடுத்த ஒவ்வொரு விஷயங்க. ஓகே, அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஏதாவது மக்களுக்கு சொல்ல போகிறீங்களா, உங்களோட என்ன அறிகுறி சொல்ல போகிறீங்கன்றது. அவர் சொல்லியிருக்கார் ஒரு வார்த்தை, என் வாழ்க்கை தான் நான் சொல்லணும், என் வாழ்க்கை தான் ஒரு புத்தகம், நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் எப்படி இருந்தேன் எப்படி இருக்குன்னா அதுதான் லைஃபு, தட்ஸ் மை லைஃப்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு சந்தோஷன்றது எதுனா, நீ எதை சிந்திக்கிறியோ எதை பண்ணுறியோ அதை ஹார்மனியாக பீஸ்ஃபுல்லாக செஞ்சினா அது உனக்கு சந்தோஷத்தை நிறைச்சி கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. பியூட்டிஃபுல்லான மெசேஜ், ஐ காட் இட். ஓகே, அவர் சொல்கிறாரு, உலகத்தை நீ அசைக்கிறதுக்கு
ஆயுதம் தேவையில்ல, அன்பே போதும்னு. அமைதி, சாந்தம், ஜென்டல், பீஸ்ஃபுல். உண்மையா இல்லைங்களா? தாங்க முடியுமா? அவரோட அவரோட பொருந்த ஒரு சேலஞ்சஸ் அவர் கோ த்ரூ பண்ணது. தே ஹேவ் டு என்ன சொல்லுங்க, பிரிட்டிஷ் ஹேவ் டு ஜஸ்ட் கிவ் அப். எடுத்து போங்கப்பா உங்க நாட. ஆளை விடணும், இந்த மனுஷனை சோதிக்க முடியலன்னு. ஸோ ஐ லைக் டு see எவ்வளோ ஜென்டலாக நம்ம என்ன நினைக்கிறோம், அதிகாரம் பண்ணாதான் சாதிக்க முடியும், நான் அப்படி சத்தமாக பேசினா தான் சாதிக்க முடியும், நான் இந்த மாதிரி பண்ணாதான் சாதிக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அமைதியாக இருந்து சாதிச்சிருக்கிறதுன்னு. அதனால இப்படிதான் அப்படிதான் கிடையாதுங்க. நம்மளுக்கு முன்னோர்கள் நிறைய பாடத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, எதிர்காலத்தை பற்றி அழகா சொல்லியிருக்காரு. எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, உன் தலையெழுத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இன்னைக்கு நீ என்ன பண்ண அதை போய் பாருன்னாரு. இன்னைக்கு நீ என்ன பண்ண உன் வாழ்க்கையில, எதிர்காலத்துக்காக இன்னைக்கு என்ன பண்ணியோ அதுல தான் உன் எதிர்காலம் அடங்கியிருக்கு. இன்னைக்கு ஒரு 4 தமிழ் படத்தை பார்த்தியா, ஓகே, 4 செய்தியை பார்த்தியா, 4 டிக்டாக்கை ஓடிக்கிட்டு இருக்கியா, அதுதான் உன் எதிர்காலம். ஓகே, நீ தான் எதிர்காலன்றது எங்கேயோ இல்லை, நீ என்ன பண்ண இன்னைக்குள்ள இந்த சின்ன சின்ன விஷயம் வெரி பவர்ஃபுல். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்றாரு அழகா, நீ ஒரு சேலஞ்சஸ் தாண்டி வரும்போது உன்னை அலட்சியப்படுத்துவாங்க, அப்புறம் உன்னை பண்ணி பார்த்து கேள்வி பண்ணுவாங்க, அப்போ உன்னை கல்லால கூட அடிப்பாங்க, திட்டுவாங்க, ஆனா கடைசியில நீ ஜெயிச்சிருவாரு. ஹவு நைஸ். அவரோட லைஃப்ல அவர் பண்ணதை சொல்றாரு, அவருக்கு நடந்தது சொல்றாரு, கடைசியில் ஜெயிச்சிட்டாரா இல்லையா? ஓகே, உன் வாழ்க்கையை சொல்ற அழகா, ஃபைண்ட் யுவர் செல்ஃப். உன்னை நீ தேடணுமா, மற்றவங்களுக்கு சேவை பண்றல, அதுல உன்னைய பாருன்றாரு. வாவ், இதெல்லாம் வந்து டூ பவர்ஃபுல் வேர்ட், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வேர்ட்ஸ். இதெல்லாம் என்ன கேட்டது எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம், டு டூ மோ, ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும், சப்போர்ட் பண்ணணும், தேடல் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்னு. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம், வெரி பவர்ஃபுல். ஏன்னா வாழ்ந்த மனிதர்கள், சாதிச்ச மனிதர்கள். ஓகே, இன்னொரு விஷயம் சொன்னார், சும்மா பேசிக்கிட்டே இருக்கிற சொன்ன மாதிரி தான். ஓகே, செயல்பாடு ரொம்ப முக்கியம். ப்ரோக்ரஸ், வெற்றி அடையணும்னா ரொம்ப பேசணும்னு அவசியம் இல்லை, சைலண்டாக இருக்கலாம் நீ, ஆனால் ஆக்ஷன் ரொம்ப இருக்கணும். ஓகே, சும்மா பேசிக்கிட்டு இருக்க வேணாம். டாக் மோர் லவுடர் இல்லை, ஆக்ஷன் இஸ் மோர் லவுடர். ஓகே, அப்போ அவர் வந்து அமைதியாக இருந்தால் நிறைய விஷயத்தை சாதிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவரோட இந்த ஸ்பெஷல் டேயில் ஐ லைக் டு ஷேர். ஐ ஃபீல் குட் டு ஷேர் திஸ். ஓகே, மோஸ்ட் ஆஃப் யூ நோ. ஆனால் அந்த ஒரு புத்தகத்தில் டீட்டெயிலாக படிக்கும் போது தான் நீங்கள் பார்க்கலாம், என்னென்ன மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் மனுஷன். வெளிநாட்டுக்கெல்லாம் சுற்றி பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட சிலை இருக்கும். அது எப்படி, அந்த காமனத்தோட சிம்பிளாக, அது அந்த சின்ன துண்டு போட்டு சிம்பிளாக அப்படி தான் இருப்பார். அப்புறம் அந்த ஆப்பிள் ஃபோன் எல்லாரும் பாய்க்கிறது தெரியுங்களா, அந்த ஓனர், அந்த ஆப்பிள் ஓனர் பார்த்துருக்கீங்களா? ஆப்பிள் ஃபோன் ஓனரு, அவர் கண்ணாடி பார்த்தீங்களா, கண் கண்ணாடி காந்தியோட கண்ணாடி மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த அளவு காந்தியை நேசிப்பாராம். he loves so much until you wear அந்த மாதிரி ஒரு கிளாஸ். இப்போ என்ன சொல்ல போறீங்க, கோடீஸ்வரனுக்கு அவரே இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு, பெரிய பெரிய இனோவேஷன் பீப்புளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் நம்ம நினைக்க வேணாம், இப்படியா அப்படியா இல்லை, நீங்களுக்குன்னு ஒரு மிஷன். அவங்களாம் மிஷனோட வாழ்ந்தாங்க, ஒரு குறிக்கோளோட வாழ்ந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் அதே மாதிரி தான், பிறந்துட்டோம், வாழ்கிறோம், இறக்க போகிறோம், இது நிச்சயம் நடக்கும். இந்த இடைப்படை காலத்தில் வந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு நிறைய டூ மச் இன்ஃபர்மேஷனுங்க. உங்கள் இன்ஃபர்மேஷன் கூட வர 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 உங்கள் நேரத்தை வந்து யார் வேணாலும் திருடிடுவாங்க. நம்ம நேரத்தை ஈஸியாக திருடிடுவாங்க. இந்த ஃபோன் ஒன்று போதும் உங்கள் நேரத்தை திருடுறதுக்கு. கொஞ்ச நேரத்தில் 1 மணி நேரம் முடிஞ்சிடும், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், லைஃப் கேம் கூட இல்லை பிள்ளைங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்நெட் கேம் ஆயிடுச்சு இப்போ. அப்போ ஆக்டிவிட்டி இல்லை, எல்லாமே மிஷின் மாதிரி ஆகிட்டு போகுது. ஸோ யூ ஷுட் ஹேவ் டைம் டு கம்யூனிகேஷன். சில நேரத்தில் இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங், அன்றைக்கி ஒருத்தர் மீட் பண்ண அழகான ஒரு வார்த்தை சொன்னார். அவருக்கு வந்து 62 வயசு. வந்து என்ன பேசிக்கிட்டேன்னு சொன்னார், ரிட்டையர்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு சார், இப்போ என்ன செய்கிறீங்க, ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது, வீட்டில் இருந்தால் எனக்கு போர் அடிச்சு போகுது, பைத்தியம் பிடிச்சி போகிற. ஒரு எக்ஸ் ஆர்மியில் வந்து டாக்டராக இருந்துருவார், இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனை கூட அரசாங்கத்து வரைக்கும் போய் பேசுவார், அவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறாரு. அதே நேரத்தில் ஒரு சின்ன வியாபாரத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நான் அவரை சந்தித்து பேசும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய விஷயத்த ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருந்தார். இல்லைன்னா ஒன்றும் இல்லையா லைஃப்பில். அப்போ ஃபோர்ஸ் பண்ணி அவர் பிஸ்னஸ் செய்யலை, நேரத்தை வேல்யூவாக பண்ணணும். என்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயத்த மக்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சந்திக்கிறதுக்கு எனக்கு மனுஷனுங்க வேணுமா இல்லையா, அதனால தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்றாரு. அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால நான் நிறைய பேரை சந்திக்கிறேன், சந்திக்கும் போது நிறைய விஷயத்த என்னால் பேச முடியுது, நிறைய மாற்றத்தை பார்க்க முடியுது. ஹவ் நைஸ், பியூட்டிஃபுல். பார்த்தீங்களா,
நம்ம வெறும் டாலர் அண்ட் சென்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்றேன். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட, தெரியுங்களா? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம பிஸ்னஸ் பண்ணோமா, நம்ம செய்கிற பிஸ்னஸ் மேத்தட் அப்படியே மாறுது, தெரியுங்களா? ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நம்ம லைஃப் ரொம்ப ஷார்ட் தானே. அந்த லைஃப்பில் நம்ம என்ன செய்யலாம்? உங்கள் அனுபவத்தை நம்ம பல பேருக்கு கொடுங்க. உங்கள் நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுங்க. சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும். நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது ஒரு இடத்துல ஒரு மாற்றம் வந்தால் நல்ல விஷயம் தானே. சமுதாயத்துக்கு நம்ம பங்கு ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது. அது மாதிரி உங்கள் பங்கு என்ன? சம்டைம் நம்ம டூ பிஸி, நான் உண்டு என் வீடு உண்டு இதோட முடிச்சாச்சு, எனக்கு சமுதாயத்தை பற்றி கவலை இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, எல்லாருக்கும் கடமைகள் இருக்குது, பொறுப்பு இருக்குது. அந்த தர்மத்தில் நம்மளும் இருக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை கிடைச்சா ஜாயின் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் கொடுங்க. ஏன்னா அந்த டைம் வந்து ஒரு தேவையானது. வாழ்க்கைக்கு நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் இப்போ நம்ம தேவையான விஷயங்கள் நிறைய பேசுகிறோம். இதை பேசுகிறதால என்ன நடக்க போகுது? வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கிட்டோம். டத்தின் மூலிமா, அதாவது கிராட்டிடியூட்னா என்ன? எல்லா விஷயத்துக்கும் நம்ம நன்றி உணர்வோட இருக்கிறது நல்ல விஷயம். எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம் அது. நான் சொல்கிறேனே, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் அது, பிடிக்காத விஷயம் இல்லை. வி ஆர் நாட் அ நெகட்டிவ் பீப்புள். நோ, நெகட்டிவ்ன்றது திணிச்சிட்டாங்க. ட்ரூ சோஷியல் மீடியா, ட்ரூ சோ மெனி திங்ஸ். நம்ம எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் பீப்புள் தான். அதனால தான் அவங்க சொல்லும் போது நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக கேட்குறீங்க. யூ லவ் தட், ஸோ யூ வாண்ட் டு பி தட் அண்ட் யூ ஆர் தட். நீங்கள் தான் அந்த கிராட்டிடியூட்ன்றதை நம்புங்க. அந்த கிராட்டிடியூட் நம்மகிட்ட இருக்கிறனால தான் கோவிட் வந்து கூட நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்கிறோம். சூறாவளி வந்து கூட நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்கோம். பல துன்பங்கள் வந்து கூட நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்கோம். எவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி கூட நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம். இதனோட அர்த்தம் என்ன? யூ ஆர் கிரேட்ஃபுல்லான ஒரு பர்சன். யூ ஹேவ் த கிராட்டிடியூட் இன் யூ. அது நீங்கள் இருக்கிறனால தான் அது நம்மளை கொண்டு போகுது. ஆனால் இன்னும் நம்ம ஃபைன் டியூன் பண்ணோமா, இன்னும் நிறைய விஷயத்துலேருந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். அதுதான் என்னோட கிளியர் மெசேஜ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ ரொம்ப பொறுமையாக இருந்து கேட்ட எல்லாருக்கும் இந்த வேலையில் மனமார்ந்த நன்றி. ஹாப்பி காந்திஜியோட ஜெயந்தி நாள். இந்த ஒரு ஸ்பெஷல் டேயோட இந்த ப்ரோக்ராம் நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் ஆல். நன்றி 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 டத்து டாக்டர் ரவி. நிறைய விஷயங்கள் டத்து, கிடைக்கப்பட்ட நேரங்களுக்கும் மேலாகவே நிறைய விஷயங்கள், உங்களுடைய உண்மையான வெற்றி அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு முத நன்றி டத்து. இது வந்து விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். எதெல்லாம் நீங்க செஞ்சீங்க, அதனால என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத வந்து உங்க அனுபவத்தோட பேசும்போது அந்த சக்தியே வந்து நம்மளுக்குள்ள இதெல்லாம் செஞ்சா நானும் சாதிக்க முடியும் அப்படின்ற விதை அகெயின் இன்னும் ஆழமா ஊடுருவி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுல குறிப்பா இங்க இருந்துக்கிறவங்க அத்தனை பேருமே உங்களுக்கான நோட்ஸ் வந்து எடுத்துட்டே இருந்தீங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள வந்திருக்கும். அதுல சின்ன சின்ன ரிகேப்பா நான் சொல்லணும்னு நினைக்கிறது, எண்ணம், சொல், செயல் இதுல வந்து ரொம்ப கூடுதலான கவனம் செலுத்துங்க. ஏன்னா உங்க வைப்ரேஷன் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி உங்க வாழ்க்கையை உங்களால மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்ததா காசிப். இந்த விஷயத்த பேசுனீங்கன்னா கேன்சருக்கு சமம் அப்படின்றத ரொம்ப ஆழமா அழிவுறுத்திருக்காரு. யாராவது இல்லையா இதுக்கு மேல காசிப் பேசுறதேனாலே பல மடங்கு யோசிக்கணும். அதையும் தாண்டி வெளிப்புறமா நம்ம அடையிற வெற்றி அத்தனைக்குமே வந்து கண்ணால பார்க்க முடியுது. ஆனா அந்த பார்க்கக்கூடிய வெற்றியை அடையணும்னா கண்ணுக்கு தெரியாம உள்ளுக்கு இருக்கிற அந்த உள் ஆற்றலுக்கு அதிகமா டைம் கொடுங்க, அந்த மாற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்றது ரொம்ப ஆழமான விஷயங்கள் இடத்த சொல்லியிருந்தாங்க. நீங்களும் நிறைய நோட்ஸ் எடுத்திருந்தீங்க. அதெல்லாம் திரும்பி அந்த ஹோம்ஒர்க் அடுத்த நிகழ்வு நடக்கிற வரைக்கும் அதை டெய்லி படிக்க ஆரம்பிங்க. குறிப்பா டாக்டர் டாக்ல வந்து நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்ய போறீங்களா, இல்ல சுலபமா உட்கார்ந்த இடத்திலே காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வழி இருக்கு. நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு ஒரு குறிப்பு கொடுத்திருந்தாரு. உங்களுக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதில் நீங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா நோபல்சா சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். இல்ல மோனா, எனக்கு இந்த மாதிரி வழிகாட்டுறோட சேர்த்து நான் ஒரு பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நாளைக்கு நம்மளுடைய நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களான நோலன் பிசினஸ் ஸ்டார்ட் அப் ப்ரீவியூ செஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த செஷன்ல நீங்க கலந்துக்கிறது மூலமா உங்களுக்கு பகுதி நேரமாக ஒரு குறிப்பிட்ட தொகை வச்சு ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு நல்ல உறுதுணையா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அங்கங்க பகிர்ந்துக்குவாங்க. இந்த நிகழ்வுல நீங்க கலந்துக்கணும்னா இன்னைக்கு யார் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்திருந்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டு நீங்க அந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னைக்கு கேட்டது எல்லாம் ஓகே ஆச்சு, எல்லாம் உள்ளுக்கு போயிருக்குமா? கண்டிப்பா போயிருக்கும். இருந்தாலும் நாளைக்கு டக்குனு ஏதாவது ஒன்று எட்டி பார்க்கும். அந்த மாதிரி எட்டி பார்க்கிற விஷயங்களை நம்ம இன்னும் சார்ஜா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே டாக்டர் ரவி நிறைய சோசியல் மீடியால அவருடைய கருத்தாற்றல்களை பதிவு செஞ்சு கொடுத்திருக்காரு. உங்களுடைய இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணி எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நல்ல விஷயத்தை கேட்டு உங்களை சார்ஜா வச்சுக்கோங்க. இதோட அடுத்தடுத்த வாரங்கள்ல
அந்த கொண்டு போறதுக்கு ஒருத்தர் திருக்குறளை திரும்பி ஒரு வாட்டி சொல்லுங்க, நாங்க டத்தியும் அதை ஞாபகப்படுத்தினாங்க. அதனால திரும்பி இதை சொல்லிடுறேன். எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்கு. செஞ்ச நன்றி, நீங்க கிடைச்ச நன்றியை மறந்தீங்கன்னா அந்த பாவத்தை கழுவுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள நம்ம நல்லா ஆழமா போட்டுக்குவோம். இன்னைக்கு நீங்க இந்த நிகழ்வை கலந்துகிட்டு ஆரம்பத்துல எனக்கு சொன்ன ப்ராமிஸ் மாதிரி ஃபுல்லா வீடியோ ஆன் பண்ணி முழுமையான ஒரு நல்ல மாணவனா இருந்த அத்தனை பேத்துக்குமே நன்றி. எனக்கு வாய்ப்பு இல்லை, இல்லைன்னா வீடியோ ஆன் பண்ணிருப்போம், ஆபீஸ்ல இருக்க அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுல உங்களோட சேர்ந்து உங்களுடைய அன்பு கிணவரையும் இந்த நிகழ்வுல அழைச்சிட்டு வருவீங்க அப்படின்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். குட் நைட், டாடா, பபாய். நெஞ்சே உன்னாசை என்ன, நீ நினைத்தாலாகாததென்ன. நெஞ்சே உன்னாசை என்ன, நீ நினைத்தாலாகாததென்ன. இந்த பூமி அந்த வானம் இடி மின்னலை தாங்குவதென்ன. நெஞ்சே உன்னாசை என்ன, நீ நினைத்தால்